அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் மற்றும் ஒரு ஞாயிற்றுக்கிழமை பொழுது மக்கள் சேவை நிகழ்ச்சியோடு உங்களை வசந்தம் டிவியினூடாக சந்திக்கின்றோம். இந்த வார மக்கள் சேவை நிகழ்ச்சியில் முக்கியமான ஒரு விஷயம் பற்றி தான் நாங்கள் பேச போகிறோம். சாதாரணமாக நாங்கள் அடிக்கடி மக்கள் சேவை நிகழ்ச்சியில் இந்த மாதிரியான தலைப்புகள் எடுக்கிறதுக்கான காரணம் இலங்கையினுடைய மனித வளத்துக்கான ஒரு ஆரோக்கியமான உள்ளீடு அவசியம் என்பதற்கான ஒரு தேவைப்பாடு ரொம்ப அதிகமாகவே இருக்கின்றது. ஆகவே அது சம்பந்தமான விஷயங்களை அநேகமாக பேச இருக்கின்றோம். இலங்கையில் கல்விசார் நடவடிக்கைகளின் போது இந்த புத்தக கல்வியை அல்லது ப்ரொஃபஷனல் எஜுகேஷனை ரொம்ப அதிகமாக நேசிக்கின்ற மக்கள் எமது சமூகத்தை பொறுத்த வரைக்கும் ரொம்ப அதிகமாக இருக்கிறாங்க. பாடசாலை கல்வியாக இருக்கலாம், அதன் பின்னரான உயர்தர கல்விகளாக இருக்கலாம், பல்கலைக்கழக கல்வியாக இருக்கலாம். இது சம்பந்தமான விளக்கங்கள், இது சம்பந்தமான தேவைப்பாடுகள், இதில் இருக்கின்ற முக்கியத்துவம், இதற்கான தேவைப்பாடு, இதில் என்னென்ன விடயங்களில் முன்னேறி செல்லலாம் போன்ற விடயங்களை நாங்கள் ஆரம்ப காலம் முதல், அதாவது பாலர் பாடசாலை முதலே நாங்கள் நிறைய விஷயங்களை பேசியிருப்போம். ஆனால் இந்த தொழில்நுட்ப கல்வி அப்படி இல்லாட்டி தொழில் கல்வி சம்பந்தமான விடயங்கள் பேசப்படுவது மிக குறைவாக இருக்கின்றது எங்களுடைய நாட்டை பொறுத்த வரைக்கும். அதிலும் குறிப்பாக எங்களுடைய சமூகத்தை பொறுத்த வரைக்கும் ரொம்ப குறைவான ஒரு விடயமாக இருக்கின்றது. ஆகவே மேலத்திய நாடுகளில் அது அபிவிருத்தி அடைந்த நாடுகள் ரொம்ப அதிகமாக பேசப்படுகின்ற அல்லது அதிகமாக விழிப்புணர்வு ஏற்படுத்தப்படுகின்ற இந்த தொழிற்கல்வி இலங்கையிலும் அதிகமாக பேசப்பட வேண்டும், மக்கள் மத்தியில் அதிகமாக கொண்டு வரப்பட வேண்டும், மக்கள் மாணவர்கள் இதன் மூலமாக பயன்பெற வேண்டும் என்பது எமது எதிர்பார்ப்பாக இருக்கின்றது. அந்த வகையில் இன்றைய தினமும் நாங்கள் இந்த தொழிற்கல்வி சம்பந்தமாகவும் அதனுடைய என்னென்ன மாதிரியான வரவேற்பு இருக்கின்றது, அதில் எவ்வாறு நீங்கள் பங்கு கொள்ளலாம், இலங்கையில் என்ன மாதிரியாக அதற்குரிய தேவைப்பாடு இருக்கின்றது, அதுக்கு வளங்கள் எவ்வாறு இருக்கின்றது போன்ற விடயங்களை பற்றி நாங்கள் பேச போகின்றோம். அதன் முக்கியத்துவம் பற்றியும் அநேகமாக இன்றைய நிகழ்ச்சியில் அதிகமாக பேசலாம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணியிருக்கோம். அந்த வகையில் இலங்கை தொழில்நுட்ப கல்வி பயிற்சி திணைக்களம், அதிலிருந்து அதிகாரிகளை அழைத்து வந்திருக்கிறோம். இலங்கை தொழில்நுட்ப கல்வி பயிற்சி திணைக்களத்தின் மேலதிக பணிப்பாளர் நாயகம் திருமதி ஜே கிருஷ்ணமூர்த்தி அவர்கள் வந்திருக்கிறாங்க. வணக்கம். வணக்கம். நாங்கள் நிகழ்ச்சிக்கு உள்ளே போகிறதுக்கு முதல்ல தொழில்நுட்ப கல்வி பயிற்சி திணைக்களம் பெரிய மேலோட்டமான ஒரு விடயத்தை தெரிஞ்சுட்டு உண்மையாக தொழில்நுட்ப கல்வி பயிற்சி திணைக்களமானது திறன்கள் அபிவிருத்தி மற்றும் வாழ்க்கை தொழில் பயிற்சி அமைச்சின் கீழ் இயங்கி வருகின்றது. உண்மையாக இப்போ இலங்கை நிலைமையை எடுத்துக்கொண்டு பார்த்தீங்கன்னா இளைஞர் யுவதிகள் இலங்கை சனத்தொகையில் 26% இருக்கிறார்கள். இந்த 26% இளைஞர் யுவதிகள் இலங்கையை ஒரு செழிப்பான நாடாக கட்டி எழுப்ப வேண்டுமென்றால் இவர்கள் ஒரு திறன் உள்ளவர்கள் வெளிவர வேண்டும். ஆகவே இவ்வாறான இளைஞர் யுவதிகளை திறன்களும் தேர்ச்சிகளும் நிறைந்த தொழிற்படையாக தோற்றுவிப்பதுதான் இந்த தொழில்நுட்ப கல்வி பயிற்சி திணைக்களத்தின் ஒரு முக்கியமான நோக்காகும். ஆகவே எடுத்து பார்த்தீங்கன்னா இந்த உலகமயமாக்கல் மற்றும் தொழில்நுட்பங்கள் அபிவிருத்தி அடைந்து கொண்டு போகும் பொழுது இந்த தொழில்நுட்ப கல்வி மிகவும் அத்தியாவசியமானது. ஆகவே இந்த தொழில்நுட்ப கல்வி பயிற்சி திணைக்களமானது தரம் வாய்ந்த, அதாவது NVQ என்று சொல்வார்கள், இந்த NVQ தரம் வாய்ந்த சான்றிதழ்களை வழங்கக்கூடிய அளவிற்கு இந்த தொழில்நுட்ப கல்வி பயிற்சி திணைக்களமானது இயங்கி வருகின்றது. இந்த தொழில்நுட்ப கல்வி பயிற்சி திணைக்களத்தில் நீங்கள் எடுத்து பார்த்தீர்களாக இருந்தால் கிட்டத்தட்ட ஒரு வருடத்தில் 20,000க்கும் 26,000க்கும் உட்பட்ட மாணவர்கள் பயிற்றுவிக்கப்படுகின்றார்கள். இந்த தொழில்நுட்ப கல்வி பயிற்சி திணைக்களத்தின் கிளைகள் இலங்கையில் எல்லா இடங்களிலும் இருக்கின்றது. மொத்தமாக எடுத்து பார்த்தால் இலங்கையை பொறுத்தளவில் 39 தொழில்நுட்ப கல்லூரிகளும் தொழில்நுட்பவியல் கல்லூரிகளும் இருக்கின்றன மொத்தமாக. ஆகவே 9 தொழில்நுட்பவியல் என்று சொல்வார்கள் இலகுவாக தொழில்நுட்பவியல் கல்லூரி இலங்கையில் எல்லா விதமான எல்லா மாகாணங்களிலும் ஒவ்வொரு தொழில்நுட்பவியல் கல்லூரி இருக்கின்றது. அதே போல தொழில் பயிற்சி டெக்னிக்கல் காலேஜஸ் தொழில்நுட்ப கல்லூரிகள் மற்ற இடங்களில் 30 இருக்கின்றது. ஆகவே 39 விதமான கல்லூரிகளால் நாங்கள் வழங்கக்கூடியதாக இருக்கின்றது இந்த விதமான பயிற்சி நெறிகளை. இந்த பயிற்சி நெறிகளை எடுத்து பார்ப்பீர்களாக இருந்தால் நாங்கள் வழங்கப்படுகின்ற பயிற்சி நெறிகள் முழு நேர வகுப்புகளாகவும் இருக்கின்றன, பகல் நேர வகுப்புகளாகவும் இருக்கின்றன. பொதுவாக முழு நேர வகுப்புகள் நாங்கள் வழங்கப்படுவது கல்விப்பொதுதர சாதாரண தரம், அதேபோல் கல்விப்பொதுதர உயர்தரத்திலிருந்து வருகின்ற மாணவர்களுக்கு முழு நேர வகுப்புகள். பகுதி நேர வகுப்புகள் பொதுவாக வேலைத்தளங்களில் வேலை செய்பவர்கள், அவர்கள் சனி ஞாயிறுகளில் இந்த பகுதி நேர வகுப்புகளில் பங்கு கொள்ளக்கூடியதாக இருக்கின்றது. இந்த முழு நேர வகுப்புகளை எடுத்து பார்த்தீங்கன்னா முழுமையாக இலவச கல்வி, அதாவது இது இலவச கல்வியாகத்தான் வழங்கப்படுகின்றது இந்த முழு நேர கல்வி. இந்த முழு நேர கல்வியில் அதே நேரம் குறைந்த வருமானம் உள்ளவர்களுக்கு ஒரு பேர்சரியாக ஒரு வருடத்திற்கு 2,500 ரூபாயும் வழங்கப்படுகின்றது. இதை விட இவர்களுக்கு பஸ்ஸுக்குரிய சீசன் டிக்கெட், அதாவது பிரயாண சீட்டுக்கள், பஸ்
பஸ்ஸுக்கோ அல்லது ரயில்வே பயணத்துக்குரிய சீட்டுகளும் வந்து வழங்கப்படுகின்றன. இதையும் விட குறைந்த வருமானம் உள்ளவர்களுக்கு ஒரு நாளைக்கு 50 ரூபா படி ஒரு மாதத்துக்கு 1000 ரூபா வழங்கப்படுகின்றது. ஆனால் இந்த வருடம் எங்களுடைய இதில் பட்ஜெட்டில் வந்து சில இதுகளை வந்து அடையாளப்படுத்தி இருக்கிறார்கள். சில விதமான வகுப்புகளுக்கு 7500 ரூபா கொடுக்கப்படும் என்று கூறியிருக்கின்றார்கள். அது இன்னும் அமுல்படுத்தப்படவில்லை. அப்படி அமுல்படுத்தப்படுமானால் அது இன்னும் மிகவும் சிறந்ததாக அமையும். இந்த தொழில்நுட்ப கல்வி பயிற்சி திணைக்களத்தை எடுத்து பார்த்தீர்கள் என்றால் வழங்கப்படும் 16 பிரிவுகள் உள்ளன. இந்த 16 பிரிவுகளில் முக்கியமாக விவசாயம், கால்நடை, மோட்டார் வாகனம் பராமரிப்பு, கட்டிட நிர்மாணம், மின்னிலத்திரவியல், உணவு தொழில்நுட்பம், நிதி முகாமைத்துவம், தோல் பொருள் பரனிடல், மெகாட்ரானிக்ஸ், அதேபோல் மென்னுலோக பொறியியல், அதாவது மெட்டல் அண்ட் லைட் என்ஜினியரிங் போன்ற வகையான அலுவலக முகாமைத்துவம், குளிரூட்டல் சீராகி, ரெஃப்என்ஏஆர், மொழிக்கல்வி, இப்படியாக 16 பிரிவுகளாக பிரிக்கப்பட்டு இந்த 16 பிரிவுகளிலும் உள்ள விதிகளுக்கு சகல தொழில்நுட்பவியல் கல்லூரி தொழிற்கல்விகளில் வகுப்புகள் வந்து வழங்கப்படுகிறது. இந்த 16 பிரிவுகளில் குறிப்பிட்டது இதில் முழுநேர கல்வியும் இருக்குது, முழுநேர கல்வியும் இருக்கின்றது, அதே நேரம் பகுதி நேர வகுப்புகளும் இருக்கின்றது. முழுநேர கல்வி உண்மையாக கல்விப்பத்திர சாதாரண வகுப்பில் இருந்தும் உயர்தர வகுப்பில் இருந்தும் வந்தும் வெளியில் வருகிற மாணவர்களை நோக்காக குறிக்கொண்டுதான் இந்த முழுநேர வகுப்பு கற்கலாமா, இல்லாட்டி ஏனையவர்கள் முழுநேரம் கற்க விரும்பினால் ஏனையவர்கள் முழுநேரம் கற்க விரும்பினால் வரலாம். உண்மையாக உள்ள இளைஞர்களுக்கு, அதாவது 16 வயது தொடக்கம் 17 வயதில் இருந்து 29 வயது வரை உள்ளவர்கள் இந்த தொழில்நுட்ப கல்வி பயிற்சி திணைக்களத்தில் தங்களுக்கு விருப்பமான வகுப்புகளை ஆரம்பிக்கக்கூடியதாக இருக்கும். அதே நேரம் பகுதி நேரம் வந்து சனி ஞாயிறுகளில் உள்ள பகுதி நேர வகுப்புகள் வந்து பெரும்பாலும் வேலை தளங்களில் வேலை செய்பவர்களுக்காக உருவாக்கப்படுகின்றது, நடத்தப்பட்டு கொண்டு வருகின்றது. இதே நேரம் உயர்தர வகுப்பிலிருந்து 3 பாடங்கள் உள்ளவர்களுக்கு வந்து NVQ 5-6, அதாவது வந்து 5-6 NVQ உரிய உள்ள வகுப்புகளும் வந்து நடக்கப்படுகின்றன. அதாவது வந்து இந்த NVQ அந்த தராதரம் வந்து வேர்ல்ட் ஸ்டாண்டர்டில் வந்து உலக சாதாரண தரமாக வந்து இது வந்து பயன்படுத்தப்பட்டு வருகிறது. எல்லாம் உங்களுடைய பயிற்சிகளை பொறுத்த வரைக்கும் இந்த ப்ராக்டிக்கல் இது வந்து அதிகமாக இருக்கிறது, இந்த காணொலிகளில் காணக்கூடியதாக இருக்கிறது. அதாவது நடைமுறையில் வந்து ஒரு வேலையை எப்படி செய்கிறது அப்படின்றது மாதிரியான ஹேண்ட் இன் ஸ்கில்ஸ், அதாவது வந்து அறிவோடு சேர்ந்து கூடுதலாக பயிற்சிகள் வந்து அழைக்கப்படும். உண்மையாக இந்த பயிற்சிகள் வந்து எங்களுக்கு பெரும்பாலும் கொரியா, ஜப்பான் போன்ற வகை நாடுகளில் இருந்து நாங்கள் அதாவது தொழில்நுட்பங்களை பெற்று அந்த தொழில்நுட்பங்களை பயிற்சிக்கக்கூடிய அளவுக்கு இது வந்து விருத்தி அடைந்துள்ளது. இந்த தொழில்நுட்ப கல்லூரிகளில் இருந்து கொடுக்கப்படுகின்ற பயிற்சி வகுப்புகள் பெரும்பாலும் நாங்கள் பொதுவாக இந்த மாணவர்களுக்கு சொல்கிற ஒரு விஷயம், இப்போ சாதாரணமாக கல்வி பொதுத்தராதாரம் சாதாரண பரீட்சையில் தோற்றிய மாணவர்கள் நேற்று 18ஆம் தேதி தான் முடிவடைஞ்சிருக்கும். அதுபோல் அதில் வந்து ஒரு குறிப்பிட்ட பகுதியினர் தான் உயர்தரம் கற்பதற்கான வாய்ப்பை பெற்றுக்கொள்கின்றார்கள். ஏனையவர்கள் வந்து தம்முடைய உயர்கல்வியை வந்து பல்வேறு விதங்களில் வந்து சரியான வழிகாட்டல் இல்லாமல் சிதறி போகக்கூடிய நிலைமை இருக்கிறது. நாங்கள் ஆரம்பத்தில் பேசிகிட்டு இருந்த மாதிரி இலங்கையின் மனித வளம் வந்து வீணடிக்கப்படுவதாக தான் அந்த இடத்துல நாங்கள் பார்க்குறோம். ஆகவே இந்த கல்வி பொதுத்தராதர சாதாரண தர பரீட்சை எழுதிய மாணவர்களுக்கு இந்த பிரிவுகளை அவங்களுக்கு பயிற்சி பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். என்ன மாதிரி பொதுவாக மென்னியல், உலோக மென்னியல், உலோக பொறியியல் போன்ற துறைகளுக்கு பொதுவாக கல்வி பொதுராக சாதாரண தர வகுப்பில் இருந்து வரவர்களுக்குரிய பயிற்சி வகுப்புகள் இருக்கின்றன. ஆகவே இப்பொழுது வந்து ஜனவரி 4ஆம் தேதி இந்த பயிற்சி வகுப்புகள் ஆரம்பிக்கப்பட இருக்கின்றன. விருப்பமானவர்கள் இதுக்கு ஒரு ஹாட்லைன் ஒன்று இருக்கின்றது. அதாவது வந்து எங்களோட தொழில்நுட்ப கல்வி பயிற்சி திணைக்களத்தை தொடர்பு கொள்ளக்கூடிய ஹாட்லைன் ஒன்று இருக்கின்றது. 071-199-71-11. இந்த ஹாட்லைனில் தொடர்பு கொண்டு தேவையான எல்லா விவரங்களையும் அறிந்து கொள்ளலாம். நாங்கள் இந்த விவரத்தை வந்து மீண்டும் ஞாபகப்படுத்துகிறோம். உங்களுக்கு நிகழ்ச்சியின் இறுதி பகுதியில் இந்த தொலைபேசி இலக்கத்தை மீண்டும் உங்களுக்கு ஞாபகப்படுத்துகிறோம். 071-199-7111 இதுதான் இலக்கம். நாங்கள் உங்களுக்கு மீண்டும் அதை திரையிலையும் காணக்கூடியதாக இருக்கும். நாங்கள் பேசிட்டு இந்த ஓஎல் ரிசல்ட்ஸ் வர வரைக்கும் இருக்கணுமா, இல்லாட்டி இவங்க எக்ஸாம் எழுதின பிறகே வந்து ஜாயின் பண்ணக்கூடியதாக இருக்குமா? என்ன அடிப்படை தகுதிகள் என்னவாக இருக்கும்? அடிப்படை தகுதிகள் பொதுவாக O level ரிசல்ட்ஸ் வேறு மட்டும் இருக்கணும். அதாவது வந்து O level ரிசல்ட்ஸ் முடிந்து அந்த O level ரிசல்ட்ஸோட வர வேணும். அதே நேரம் கல்வி பொதுராத உயர்தரம் A level ரிசல்ட்ஸ் உள்ளவர்கள் 3 பாடம் சித்தி அடைந்திருந்தால் நேரடியாக இந்த NVQ 5-6 வகுப்புகளில் வந்து சேர்ந்து கொள்ளக்கூடியதாக இருக்கும். இப்பொழுது பார்த்தீர்கள் என்றால் தொழில்நுட்பத்துறை வந்து A லெவலில் வந்து பயிற்றுவிக்க ஒரு பாடமாக அறிமுகப்படுத்தப்பட்டது. அந்த இப்பொழுதுதான் அந்த A லெவல் எழுதி இருக்கு, இந்த ரிசல்ட்ஸ் வேற இருக்கின்றது. அநேகமாக டிசம்பர் இந்த 31ஆம் தேதிக்கு முதல் இந்த வெளியிட என்று அறிவிக்கப்படுகின்றது. அதில் 3 பாடம் சித்தி அடைந்தவர்கள் இந்த தொழில்நுட்ப கல்வி பயிற்சி திணைக்களத்தில் வந்து
தங்களுடைய வகுப்புகளை ஆரம்பிக்கக்கூடியதாக இருக்கும். அதே நேரம் இந்த கல்வி பொதுத்தராதரம் சித்தி அடையாதவர்களுக்கு அப்படி இல்லாட்டி அந்த குவாலிஃபிகேஷன் இல்லாதவர்களுக்கு உங்களுடைய கல்வி பொதுத்தராதரம் சித்தி அடையாதவர்களும் வந்து ஒரு பேசிக் கோர்ஸ் ஒன்றை ஆரம்பித்து அதற்கு பின்பு அந்த படிகளில் பேசிக் கோர்ஸ்னு சொன்னா என்ன மாதிரி எவ்வளவு கால பகுதி பேசிக் கோர்ஸ் 6 மாதம் உள்ளதும் இருக்குது. அதாவது மென்னியல் இது உலோக மென்னியல் உலோக பொறியியல் அந்த ஹேண்டின் ஸ்கில்ஸ் உள்ள தொழிற்துறைகளில் உள்ளவர்களுக்கு 6 மாதத்துக்குரிய கோர்ஸ்களும் இருக்கின்றது. அதாவது அப்படி 6 மாதம் உள்ளவர்கள் வந்து NVQ 3 தராதர பத்திரம் இதை பெற்றுக்கொள்வார்கள். அதனிடம் 1 வருடம் ஈவன் 2 வருடம் பயிற்சி பெற்று திருப்பி உயர்தர பல்கலைக்கழகம் மட்டும் போகலாம். அதாவது வந்து ஓலெவலோட வாரவர்கள் ஓலெவல் குறைவாக வாரவர்கள் NVQ 3-4 தராதர பத்திரங்களை எடுத்து அதற்கு பிறகு 5-6 தராதர பத்திரங்களை எடுத்து அதற்கு பிறகு யூனிவோடெக் அதாவது வந்து பல்கலைக்கழகம் அந்த பல்கலைக்கழகத்தில் போய் பல்கலைக்கழக சான்றிதழ்களை எடுக்கக்கூடியதாகவும் அமைந்துள்ளது. குறிப்பாக நீங்க சொல்லிய இந்த விவசாயம் மோட்டர் மெக்கானிக் இந்த மாதிரியான விஷயங்களுக்கு கூட அந்த NVQ 3க்கு வந்து அதாவது ஓஎல் ரிசல்ட்ஸ் இல்லாட்டியும் கூட பரவாயில்லை. NVQ 3க்கு வந்து பொதுவாக 2 வருடம் படிக்க வேண்டும். அந்த 2 வருடத்திற்கு பிறகு NVQ 3 NVQ 4 அதற்கு பிறகு NVQ 5-6 வகுப்புகளை அடைந்து அதன் பிறகு யூனிவோடெக் எங்களுடைய பல்கலைக்கழகம் அதாவது வந்து இந்த அமைச்சின் கீழ் ஒரு பல்கலைக்கழகம் இயங்குகின்றது யூனிவோடெக் என்று. அந்த யூனிவோடெக்கில் இணைந்து அவர்கள் வந்து டிகிரி சர்டிஃபிகேட் முழு நேர கல்வி இல்லையா? முழு நேர கல்வி பொதுவாக முழு நேர கல்வி. அதே நேரம் இந்த யூனிவோடெக் எடுத்து பார்த்தீர்கள் என்றால் NVQ 5-6 இருந்து சித்தி அடைந்தவர்களுக்கு வந்து பகுதி நேர வகுப்புகளும் நடைபெறுகின்றன. அதாவது வந்து அவர்கள் வந்து வேலை செய்து கொண்டு அந்த NVQ 5-6 கோர்ஸ் 6-7 அந்த யூனிவர்சிட்டிக்கு போய் அந்த இதை நடக்கக்கூடியதாக இருக்கின்றது. இது பற்றி மேலதிக விவரங்கள் உங்களுக்கு நேரடியாக இப்போ நிகழ்ச்சியில் தெரிந்து கொள்ள விரும்பினா நீங்கள் அழைப்பினை ஏற்படுத்தலாம். 0112251517 அல்லது 0113883650 இந்த தொலைபேசி இலக்கங்களை அழைத்து ஏதாவது கேள்விகள் கேட்க விரும்பினார் இந்த நேரத்தில் சந்தேகங்களை நிவர்த்தி கொள்ள நீங்கள் அழைத்து அந்த கேள்விகளை கேட்கலாம் அப்படின்ற விஷயத்தை ஞாபகப்படுத்துகிறோம். இன்னும் பல விடயங்கள் தெளிவுபடுத்த இருக்கின்றது. மக்கள் சேவையோடு இணைந்திருக்கின்றீர்கள். இந்த வாரம் நாங்கள் பேசிட்டு இருக்க விஷயம் இந்த தொழில் கல்வி தொழில்நுட்பம் இது சம்பந்தமான விஷயங்கள். நாங்கள் அடிக்கடி சொல்கிற ஒரு விஷயம் தான் எங்களுடைய நாடுகளை அபிவிருத்தி அடைந்த நாடுகளோடு ஒப்பிடுகின்ற போது அபிவிருத்தி அடைந்த நாடுகளில் மேலத்தைய நாடுகளில் இதற்கான வரவேற்பும் இதற்கான தேவைப்பாடும் இது சம்பந்தமாக மக்கள் பின்பற்றுகின்ற ஆர்வமும் ரொம்ப அதிகமாக இருக்குது அப்படின்றத தான் காணக்கூடியதாக இருக்கின்றது. எந்த ஒரு பெரிய ஒரு பதவியில் இருக்கவங்க கூட பகுதி நேரமாக வேறொரு துறையை கற்றுக்கொள்கின்ற அல்லது வேறொரு துறையின் மூலமாக வருமானத்தை ஈட்டிக்கொள்ளக்கூடிய விஷயங்களை படிக்கிற ஆர்வம் அங்கே இருக்கின்றது. ஆகவே அந்த சம்பந்தமாக நாங்கள் இங்கே நிகழ்ச்சியில் பேசி இங்கே இலங்கையிலையும் எங்களுடைய சமூகத்தின் மத்தியிலும் இது சம்பந்தமான ஆர்வம் வரணும் அப்படின்றத எதிர்பார்ப்பாக இருக்கின்றது. பகுதி நேர முழு நேர கற்க நெறிகள் இருக்கின்றது. நீங்கள் அந்த தொழில்துறையில் இருந்தீங்களா இருந்தால் உங்களுடைய அந்த ஸ்கில்ஸை உங்களுடைய நுட்பத்தை இன்னும் அதிகரித்துக் கொள்றதுக்கு இந்த கல்லூரியில் நீங்கள் இணைந்து கொள்ளலாம். அப்படி இல்லைன்னு சொன்னால் ஒரு புதிய துறையும் தெரிவு செய்து அதில் முன்னேறக்கூடியதாக இருக்கும். வயதெல்லை பற்றி குறிப்பிட்டிருந்தீங்களா, அதை பற்றி சொல்லுங்கள். இந்த வயதெல்லையை பொறுத்தளவில் உண்மையாக ஓலெவல் ஏலெவல் மாணவர்கள் வந்து இந்த பயிற்சி திணைக்களத்தில் வந்து ஜாயின் பண்ணக்கூடியதாக இருக்கும். 17 வயதுலேருந்து 29 வயது மட்டும். உண்மையாக இந்த தொழில் திணைக்களம் வந்து இளைஞர் யுவதிகளுக்காக உருவாக்கப்பட்டது. அதாவது இளைஞர் யுவதிகள் வந்து அவர்களுடைய ஆளுமையை விருத்தி செய்து கொள்ளக்கூடியதற்காக. ஆகவே 17 வயதுலேருந்து 29 வயது மட்டும் உள்ளவர்கள் வந்து இதுக்குள்ள உள்வாங்கப்படுவார்கள். கல்விப்பத சாதாரண தரம் உயர்தரம் அவர்களுடைய ரிசல்ட்ஸ் வர மட்டும் வெயிட் பண்ணது. ரிசல்ட்ஸோட பாஸ் ஃபெயில் அது வேறு விஷயம். ஆனால் அவர்களுடைய பரீட்சை முடிவுகளின் பிறகு வந்து இணைந்து கொள்ளக்கூடியதாக இருக்கும். இந்த முறை ஓஎல் எடுத்தவங்களுக்கான வாய்ப்பு எப்படி வழங்கப்படும்? இப்போ வருடத்தில் 4ஆம் தேதி நீங்கள் ஒரு புதிய வகுப்புகள் ஆரம்பம் வரும். அது வந்து உண்மையாக இந்த முறை 4ஆம் தேதி ஆரம்பிக்கப்படுகின்ற இந்த வகுப்பு வந்து இந்த முறை ஓலெவல் எடுத்தவர்கள் தங்களுடைய ரிசல்ட்ஸ் வந்த பிறகு 2017ஆம் ஆண்டு தான் அனுமதிக்கப்படுவார்கள். வருடத்தின் இடையில ஜூன் மாதத்திலும் சில வகுப்புகள் வந்து ஆரம்பிக்கப்படுகின்றன. அதாவது 6 மாதத்துக்குரிய வகுப்புகள் வந்து ஜூன் மாதத்தில் ஆரம்பிக்கப்படுகின்றன. அப்படி ஜூன் மாதத்தில் இவர்கள் இந்த ஓலெவல் ரிசல்ட்ஸ் வந்தவுடனே ஜூன் மாதத்தில் வந்து அவர்கள் அந்த பயிற்சிகளுக்கு எடுக்கக்கூடியதாக இருக்கு. அழைப்பில் ஒருவர் இணைந்திருக்கார், பேசலாம். வணக்கம். வணக்கம். வணக்கம், யார் பேசுறீங்க? நான் பைரதன், மட்டக்களப்பிலிருந்து. வணக்கம் பைரதன், கேளுங்க உங்களோட கேள்வியை. என்னன்னு சொன்னா இந்த பெட்டிகுலோ டெக்னிக்கல் காலேஜ்ல இன்னும் அந்த கம்ப்யூட்டர் நெட்வொர்க் சம்பந்தமானது இன்னும் தொடங்கப்படலை. அது சாத்தியப்பாடுகள் இருக்குதா? பெட்டிகுலோ டெக்னிக்கல் காலேஜில் இல்லையா? கம்ப்யூட்டர் நெட்வொர்க் சம்பந்தமானது வந்து NVQ 3-4 அல்லது 5-6 பற்றி 5-6க்குரியது. உண்மையாக NVQ 5-6களை எடுத்து பார்த்தீர்களா இருந்தால் நன்றி பகிரதன், பதில நாங்க சொல்லுங்க. NVQ 5-6க்குரிய கோர்ஸ் வந்து உண்மையாக துவங்கப்படும் பொழுது
அந்த கொட்டுள்ள தொழில்நுட்பவியல் கல்லூரிகளில் தான் ஆரம்பிக்கப்பட்டது. ஆனால் உண்மையாக NVQ 5-6 வந்த இந்த கோர்ஸ்களை எடுத்து பார்த்தீங்கன்னா இந்த கோர்ஸ்களுக்கு வந்து உண்மையாக ஆய்வுக்கூடங்கள் மிகவும் அவசியம். ஆகவே ஆய்வுக்கூட வசதி இருக்குமா இருந்தால் மட்டக்களப்பு தொழில்நுட்ப கல்வியில் நாங்கள் இப்பொழுது தொழில்நுட்ப கல்லூரிகளிலும் நாங்கள் NVQ 5-6 வகுப்புகள் ஆரம்பித்து கொண்டிருக்கின்றோம். ஆகவே ஆய்வுக்கூட வசதி இருக்குமா இருந்தால் நாங்கள் விரைவில் அதை ஆரம்பிக்கலாம். மாணவர்களும் ஆய்வுக்கூட வசதிகளும் இருந்தால் ஆரம்பிக்கலாம். மாணவர் தான் கால் பண்ணியிருந்தார். இந்த ஆய்வுக்கூட வசதிகளை ஏற்படுத்தி கொடுக்கிறது வந்து கல்லூரிக்குரிய எங்களுக்குரிய ஒவ்வொரு வருடமும் எங்களுக்குரிய பட்ஜெட்டில் உள்ள முதல்கள் எங்களுக்கு வர இதுகளில் இருந்து தான் நாங்கள் இந்த இதுகளை ஆய்வுக்கூட வசதிகளை வந்து ஆரம்பிக்கக்கூடியதாக இருக்கிறது. மட்டக்களப்பில் என்ன மாதிரியான சாத்தியப்பாடுகள் இருக்கு? மட்டக்களப்பில் அநேகமாக அடுத்த வருடம் அளவில் நாங்கள் ஆரம்பிக்கக்கூடியதாக அப்படி இல்லைன்னா அந்த கொட்க்கு போகலாம், காலேஜ் அம்பாறைக்கு போகலாம், அம்பாறைக்கு போய் படிக்கக்கூடியதாக இருக்கும். அதுபோல் இந்த தொழில்நுட்ப கல்லூரி சம்பந்தமாக பேசல நாங்கள் நிகழ்ச்சி ஆரம்பிக்க முதல்ல சொல்லியிருந்தோம். இந்த எங்களுடைய மனித வளத்துக்குள் உள்வாங்கப்படுகின்ற வீதம் இவர்களை வந்து ஒரு திறனாளிகளாக உள்வாங்க வேண்டும் அப்படின்றதுக்காக ஆரம்பிக்கப்பட்ட ஒரு இளைஞர்களுக்கான நிறுவனமாக இருக்கின்றது. அதுபடி பேசுறதுக்கு இடையில் அழைப்பில் ஒருவர் இருக்கிற அவருடைய கேள்வி இணைத்துக் கொள்ளலாம். வணக்கம். ஹலோ, வணக்கம். உங்களோட பேர் என்ன? இர்ஷாத். உங்களோட கேள்வியை கேளுங்க. நான் வந்து இதுக்கு முதல்ல டெக்னிக்கல் காலேஜுக்கு போயிருந்தேன். போயிட்டு அவங்க சொன்னாங்க என்ன ரிசல்ட் வந்து போதான்னு சொன்னாங்க. விளங்க இல்ல. அவங்களோட டெக்னிக்கல் காலேஜ் போயிருந்தேன் வந்து 2S வந்து 2S ஓஎல் ரிசல்ட். அதுக்கு டெக்னிக்கல் காலேஜ்ல சேர்ந்து இது பண்ணிடுமா, படிக்கணுமா? விளங்க இல்ல. உங்களோட O level ரிசல்ட்ஸ் என்ன? 2S. O level A level ரிசல்ட்ஸ் 2S. OL வந்து 2S. ஆமா. நீங்க வந்து NVQ 3 மட்டத்துல உள்ள எந்த ஒரு கோர்ஸையும் நீங்கள் ஆரம்பிக்கக்கூடியதாக இருக்கும். ஜனவரி 4ஆம் தேதி வந்து துவங்குது. அது வந்து நீங்க உங்களுக்கு அருகில உள்ள தொழில்நுட்ப கல்லூரியில போய் இது சம்பந்தமான விவரங்களை பெற்றுக்கொள்ளலாம். பேசுறீங்க? கொழும்பு. அப்படின்னா நீங்க மருதான டெக்னிக்கல் காலேஜ்ல போய் இது சம்பந்தமான விவரங்களை பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். நன்றி. உங்களுக்கான தொலைபேசி இலக்கத்தை நிகழ்ச்சி இறுதியில் மீண்டும் வழங்குறோம். நீங்கள் டெலிஃபோனில் கால் பண்ணிட்டு கூட இந்த விவரங்களை பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். தொலைபேசியில் அழைப்பினைப்படுத்தி இந்த விவரங்களை பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். அதாவது கல்வி பொதுத்தராதர் சாதாரண தர பரீட்சையில் போதிய பெறுபேறுகள் இல்லாதவர்கள் NVQ 3 ஆரம்பிக்கக்கூடியதாக இருக்கும். ஆகவே யாருக்கும் கல்வி இல்லை அப்படின்ற விஷயம், யாருக்கும் கல்வி இல்லை என்று உண்மையாக வந்து இந்த தொழில்நுட்ப கல்வி பயிற்சி திணைக்களம் வந்து ஒரு 3ஆம் நிலை கல்வி பயிற்சி திணைக்களம், 3ஆம் நிலை கல்வி. ஆகவே இந்த 3ஆம் நிலை கல்வி இது உருவாக்கப்பட்டதுக்குரிய உண்மையான ஒரு குறிக்கோள் வந்து அதாவது வந்து O level A levelலேருந்து விடுபட்டவர்கள் தங்களுடைய அதாவது மனித ஆளுமையை விருத்தி செய்யக்கூடியதற்காக தங்களுடைய படையணியில் அவர்கள் வந்து விருத்தி செய்யக்கூடியதற்காக உருவாக்கப்பட்டது. அது பற்றி தான் நாங்கள் பேசியிருந்தோம். அதாவது இலங்கையை பொறுத்த வரைக்கும் சாதாரணமாக இந்த படித்து யூனிவர்சிட்டி என்டர் பண்ணி அப்படி இல்லாட்டி கல்வி கற்கைகளை பேப்பர் குவாலிஃபிகேஷன் அதிகரித்து கொண்டு முன்னேறுகின்ற ஒரு முறை இருக்கின்றது. அது கணக்கியல் துறையாக இருக்கலாம், ஏனைய துறைகளாக இருக்கலாம். இந்த மாதிரி தொழில் கல்விக்குள்ளே இணைந்து கொள்ளப்படுகின்றவர்கள் வீதம் குறைவாக இருக்கிறது அப்படின்றத வந்து நாங்கள் ஏற்றுக்கொள்ள தான் வேணும். எங்களுடைய சமூகத்தை பொறுத்த வரைக்கும் என்ன காரணம், என்ன விஷயம் அந்த தொழில் கல்வியில் வந்து இணைந்து கொள்வது? உண்மையான இந்த தொழிற்படையில் வந்து அதாவது வந்து தொழில்நிலை கல்வியை எடுத்துக்கொண்டீர்கள் என்றால் இது இலங்கையில் உள்ள ஒரு உண்மையான ஒரு பிரச்சனை மட்டும் இல்லை. அதாவது எங்களுடைய இந்த சாக் ரீஜன் எடுத்து பார்த்தீங்கன்னா இலங்கை, இந்தியா, பங்களாதேஷ், பூட்டான் இப்படியான நாடுகளில் எடுத்து பார்த்தீர்கள் என்றால் மேலத்திய நாடுகளில் வந்து இந்த தொழிற்கல்வி வந்து மிகவும் முக்கியமானது ஒன்றாக அதாவது வந்து வரவேற்கப்படுகின்றது. எங்களுடைய இந்த நாடுகளை எடுத்து பார்த்தீர்கள் என்றால் விசேஷமாக இந்த சாக் நாடுகள் இலங்கை, இந்தியா, பாகிஸ்தான், பங்களாதேஷ் போன்ற நாடுகள் எடுத்து பார்த்தீர்கள் என்றால் எந்த ஒரு பேரண்ட்ஸும் அதாவது தகப்பன் வந்து தங்களோட பிள்ளைகள் ஒரு என்ஜினியராக வர வேண்டும், ஒரு டாக்டராக வர வேண்டும், ஒரு அக்கௌண்டனாக வர வேண்டும், ஒரு லோயராக வர வேண்டும் என்று 3ஆம் நிலை கல்விக்கு பல்கலைக்கழகங்களை தான் நோக்குகிறார்கள். ஆகவே இந்த முதல்நிலை கல்வி பிரைமரி எஜுகேஷன் முடித்து செகண்டரி எஜுகேஷன் முடித்து எவரும் உண்மையாக இந்த தொழில்நுட்ப கல்விகளுக்கு இந்த தொழிற்படையில் இணைகிறதுக்கு பெரிதாக ஒரு விருப்பம் இல்லை. ஆகவே அந்த மனோநிலை மாற்றப்பட வேண்டும். இலங்கையை பொறுத்தளவிலும் இல்லை, இந்த நாடுகளை பொறுத்தளவில் இந்த மனோநிலை மாற்றப்பட்டால் தான் உண்மையான இந்த தொழிற்படை வந்து எங்களுக்கு ஒரு நல்ல ஒரு இதானது ஒரு நல்ல ஒரு பவர்ஃபுல்லானதாக வரும். ஆகவே இந்த மனநிலையில மாற்றப்பட்டு இதற்கு ஜாயின் பண்ண இந்த தொழிற்படையில் இணையக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். பார்த்தீங்கன்னா எந்த ஒரு பெற்றோர் நீங்கள் சொன்ன மாதிரி டாக்டராக வரணும் பிள்ளைகள் நினைக்கிறது, இல்லாட்டி ஒரு இன்ஜினியராக வரணும்னு நினைக்கிறது தவறு இல்லை. அது ஒரு ஆர்வமான விஷயமா இருக்கும். சரி, அதுக்கு
அதுக்கான வாய்ப்புகள் குறைகின்ற சந்தர்ப்பத்தில் அடுத்த ஆப்ஷன், அடுத்த தெரிவாக இந்த தொழில் கல்வியை தெரிவு செய்யக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது. இதில் வந்து நினைக்கக்கூடாது இந்த தொழில் கல்வியை கற்பதனூடாக தங்களுடைய பிள்ளைகளுக்குடைய தரம் குறைஞ்சிட்டுதுன்னு சொல்லி. ஒருத்தருக்கு ஒரு விதத்தில் திறமை இருக்கும் இல்லையா? இப்போ இதில் சாதாரணமாக நீங்கள் சொன்ன இந்த 16 துறைகள் சொல்லியிருந்தீங்க. இதில் விவசாயமாக இருக்கலாம், அல்லது இயந்திரவியல் சம்பந்தமான விடயங்களாக இருக்கலாம். சில மாணவர்களை பார்த்தீங்கன்னா பாடசாலைகளிலே ரொம்ப ஆர்வமாக இந்த இயந்திரவியல் சம்பந்தமான விஷயங்களை கையாளுவாங்க. ஆனால் அவர்களுக்குரிய பேப்பர் குவாலிஃபிகேஷன் இருக்காது, ரிசல்ட்ஸ் இருக்காது. ஆனால் இங்கே வந்தால் இதில் மேல் படிப்புக்கு வரைக்கும் மேல் படிப்புக்கு வந்து அதாவது வந்து உண்மையான பல்கலைக்கழகம் மட்டும் போகக்கூடிய அளவிற்கு இப்பொழுது நாங்கள் உருவாக்கி இருக்கின்றது. எங்களுடைய அமைச்சின்கள் எந்த ஒரு மாணவனும் இங்கு வந்து NVQ 3, 4, 5, 6 அதற்கு பிறகு 7, 8 அதாவது வந்து பல்கலைக்கழகம் மட்டும் போகக்கூடிய அளவுக்கு இந்த தொழில்துறையில் தங்களுடைய இதை விருத்தி செய்யக்கூடிய அளவுக்கு உருவாக்கப்பட்டிருக்கின்றது. கற்கின்ற மாணவர்களுக்கு அவர்களுடைய எதிர்கால தொழில் ரீதியான முன்னேற்றங்கள் என்ன மாதிரியா இருக்கும்? தொழில் ரீதியான முன்னேற்றங்களும் உண்மையாக எடுக்கப்பனால் சில பேர் மத்திய கிழக்கு நாடுகளில் பெரும் வரவேற்பு இருக்கின்றது. அதே போல் இலங்கையை பொறுத்தளவில் இலங்கையிலும் வந்து நல்ல தொழிற்படை உருவாக்குனவர்களுக்கு ஒரு வேலை வாய்ப்பு அதிகமாக உள்ளது. நான் சில நிறுவனங்களை பார்த்துருக்கோம், அவங்களுக்கான தேவைகள் இருக்கும், அவங்களுக்கான ஆளணி தேவைகள் இருக்கும். ஆனால் அதில் தான் திறனாளிகள் ரொம்ப குறைவாக இருப்பாங்க. இப்போ நீங்கள் சொன்ன இந்த துறைகளில் கல்வி கற்கின்ற போது அவர்களுக்கான வாய்ப்புகள் இன்னும் அதிகமாக இருக்கும். அதுபோல் நீங்கள் சொல்லியிருந்தீங்க NVQ அப்படின்னு சொல்லி ஒரு அந்த தரம் பேணப்படுகின்றது சொல்லி, இது உலகளாவிய இதில் எந்த மாதிரி ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒரு விடயம்? இது உண்மையாக இந்த NVQ வந்து உலகளாவிய ரீதியில் ஏற்றுக்கொள்ளப்பட்டது. அதாவது வந்து இந்த NVQ என்ற இந்த கன்செப்டே வந்து உண்மையாக ஆஸ்திரேலியா, UK, நியூசிலாந்து போன்ற நாடுகளில் உருவாக்கப்பட்டு அங்கேருந்து உருவாக்கப்பட்ட ஒரு உலகத்தரம். அதாவது வந்து NVQ சர்டிஃபிகேட் எடுத்த ஒருவருக்கு உலகத்தில் பூகோள ரீதியில் எந்த ஒரு இடத்திலும் போய் அவர் தனக்குரிய தொழிலை செய்யக்கூடியவராக இருக்கிறார். அந்த சான்றிதழ் அதாவது உலகளாவிய ரீதியில் அங்கீகரிக்கப்பட்ட ஒரு சான்றிதழ், ஒரு தர நிர்ணயம். குறிப்பாக தமிழ் பேசுகின்ற பிரதேசங்கள், வடகிழக்கு மலையக பிரதேசங்களில் உங்களுடைய தொழில்நுட்ப கல்வி பயிற்சி திணைக்களத்தினுடைய செயற்பாடுகள், அவங்களுடைய அந்த மாவட்ட ரீதியாக அணுகக்கூடிய வாய்ப்புகளை பற்றி பேசுவோம். அதை பற்றி பேசுறதுக்கு இடையில அழைப்பில் ஒருவர் வந்திருக்கார், அவரை நாங்கள் பேசலாம். வணக்கம். ஹலோ, வணக்கம். வணக்கம், யார் பேசுறீங்க? பெட்டிக்லோல இருந்து சசிகா கதைக்கிறேன். உங்களோட கேள்வி கேளுங்கம்மா. என்னன்னு சொன்னா, நான் 2013 பேட்ச் சிவில் இன்ஜினியரிங் செய்தேன். ஓகே. இப்போ வந்து 3rd இயர் எக்ஸாம் எழுதிட்டு இருக்கிறேன். ஓகே. எங்களுக்கு 12 பேட்சுக்கும் 13 பேட்சுக்கும் NVQ லெவல் இல்லாம ஆக்கி இருக்கிறாங்க. என்ன சொன்னப்ப ஸ்டார்ட்ல நாங்க இது செய்யக்குள்ள NVQ 3 என்று தான் ஸ்டார்ட் பண்ணது. எங்களுக்கு பிறகு உள்ள பேட்சாக்களுக்கு வந்து இப்ப NVQ 5 லெவல் இங்கிலீஷ் மீடியம்ல நடக்குது. அப்ப எங்களுக்கு NVQக்கு ஈக்குவல் ஆக்கறதா என்ன செய்யணும்? நீங்க பார்ட் டைமா ஃபுல் டைம் கோர்ஸ் செய்றீங்களா? பார்ட் டைம் கோர்ஸ். பார்ட் டைம் கோர்ஸ் இருக்கு. உண்மையாக இந்த முழு நேர வகுப்பு, இந்த சிவில் இன்ஜினியரிங் இந்த பயிற்சி, இந்த வகுப்பானது இப்பொழுது 2015ஆம் ஆண்டிலிருந்து தான் NVQ 5க்கும் NVQ 6க்கும் மாற்றப்பட்டுள்ளது. அதற்கு முதல் இதற்குரிய சர்டிஃபிகேட், அதாவது வந்து NCT என்று நேஷனல் சர்டிஃபிகேட் ஆஃப் டிப்ளோமா என்ற சர்டிஃபிகேட் தான் வழங்கப்பட்டுள்ளது. ஆகவே இந்த 2013 உள்ளவர்களுக்கு வந்து எங்களுடைய திணைக்களத்தினால சர்டிஃபிகேட்ஸ் வந்து வழங்கப்படும். அதே நேரம் 2015க்கு பிறகு பின்பு வந்தவர்களுக்கு தான் இந்த NVQ 5, 6 வந்து வழங்கப்படுகிறது. ஆனால் அந்த சர்டிஃபிகேட்டுக்கும் இந்த சர்டிஃபிகேட்டுக்கும் எந்தவித ஒரு வித்தியாசமும் இருக்காது. 2015ஆம் ஆண்டுக்கு பிறகுதான் இந்த NVQ சர்டிஃபிகேட் வழங்கக்கூடிய அளவுக்கு நாங்கள் மாற்றி இருக்கின்றோம். ஆனால் 2013 அவர்களுக்கு அந்த உள்ள சர்டிஃபிகேட்லேயே அவர்களுக்கு அது வழங்கப்படும். அதில் எந்தவித பிரச்சனைகளும் பிரச்சனையும் இல்லை. விருப்பமாக இருந்தால் இவர்கள் RPL முறையில் TVCயில் போய் தங்களுக்குரிய சர்டிஃபிகேட்டை எடுத்துக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். அதாவது வந்து RPL என்ற முறையில் அவர்கள் போய் அங்கே TVC என்றது டெக்னிக்கல் வொகேஷனல் எஜுகேஷன் கமிஷன், அந்த கமிஷனில் போய் தங்களுக்குரிய இந்த சர்டிஃபிகேட்டை காட்டி அங்கு அவர்கள் தங்களுக்குரிய NVQ சர்டிஃபிகேட்டை எடுக்கக்கூடியதாக. அந்த கேள்விக்கான மறுமொழியாக அந்த விஷயத்தை நாங்கள் சொல்லலாம். அதாவது அந்த சர்டிஃபிகேட் தான் வேணுமா இருந்தால் RPL-க்குரிய இதை RPL TVC அங்கே போயிட்டு உங்களுடைய இப்போ இருக்க சான்றிதழை காட்டி அதற்குரிய உறுதிப்படுத்தி. இவர்களுக்கு இன்னும் சான்றிதழ் வழங்கப்படவில்லை. இப்பொழுதுதான் அவர் 3rd இயர்ல இருக்கிறார். ஆக இன்னும் ஒரு வருடம் முடியும் சர்டிஃபிகேட் வர அந்த சர்டிஃபிகேட் அவங்க தேவையண்டா மாற்றி. ஆனால் சான்றிதழ்கள் பெரிய வித்தியாசம் ஆக நீங்கள் எங்களோட இணைந்து கொள்ளலாம். தொடர்ச்சியாக இன்னும் ஒரு சில விடயங்களை நாங்கள் தெளிவுபடுத்திக் கொள்ளக்கூடியதாக இருக்கும். நேரடியாக நீங்கள் தொழில்நுட்ப கல்வி பயிற்சி திணைக்களத்தோடு தொடர்பு கொண்டு சம்பந்தமான விவரங்களை பெற்றுக்கொள்வதாக இருந்தால் 0711997111
திரையில் காணக்கூடியதாக இருக்கும். இந்த இலக்கத்துக்கு நீங்கள் அலுவலக நேரத்தில் அழைத்து பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும், விவரங்களை பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். அதுபோல் இப்போ எங்களோட நீங்கள் பேசணும்னு சொன்னால் 0112777777 அல்லது 0113883650 இந்த இலக்கத்துக்கு அழைத்து நீங்கள் கேள்விகளை கேட்கலாம். தொழில்நுட்ப கல்வி பயிற்சி திணைக்களத்தினால் வழங்கப்படுகின்ற தொழில் கல்வி சம்பந்தமாகவும் அதனுடைய முக்கியத்துவம் சம்பந்தமாகவும் பேசிட்டு இருக்கோம். மக்கள் சேவை நிகழ்ச்சியோடு எழுந்திருக்கின்றீர்கள். தொழில்நுட்ப கல்வி சம்பந்தமான விடயங்களை பேசிட்டு இருக்கோம். இலங்கை தொழில்நுட்ப கல்வி பயிற்சி திணைக்களத்திலிருந்து அதிகாரிகள் வந்து சம்பந்தமாக விளக்கப்படுத்தி கொண்டிருக்கிறாங்க. எங்களோட இப்போ பேசுறதுக்கு 2 அழைப்புகளில் வந்திருக்கிறாங்க. பேசலாமா உங்களோட? வணக்கம். ஹலோ வணக்கம். வணக்கம். வணக்கம், யார் பேசுறீங்க? நான் ஜெயின் மாத்தல்ல இருந்து பேசுறேன். உங்களோட கேள்வியை கேளுங்க சார். நான் வந்து ஒரு காலேஜ்ல லெவல் 3 முடிச்சிருக்கிறேன், மோட்டார் மெக்கானிக். ஆஹா. அதோட இப்ப 2.5 வருஷமா ஒர்க் பண்ணி கொண்டும் இருக்கிறேன். ஓகே. இப்ப எனக்கு வந்து லெவல் 4 செய்யணுமா அல்லது 5க்கு டைரக்டா போகணுமான்னு கேட்கணும். நீங்கள் வந்து நேரடியாக லெவல் 5க்கு போகலாம். ஆனால் வந்து எங்கேருந்து பேசுகிறீங்க? எந்த தொழில்நுட்ப மாத்தலை? மாத்தலை. கேண்டி மாத்தலை. நீங்கள் நேரடியாக NVQ 5 உள்ள இதுக்கு போகலாம். அதில் எந்த வித பிரச்சனையும் இல்லை. நீங்கள் இந்த வருடம் எங்களுடைய இந்த கெசட் நோட்டிஃபிகேஷனை பார்த்தீங்களா, அதில் போட்டிருப்பார்கள் NVQ 304 உள்ளவர்கள் வந்து அதில் அனுமதிக்கப்படுவார்கள். இப்போ நான் போறேன்னு சொன்ன எந்த டிஸ்ட்ரிக்ட்ல இதுக்கு போகணும்னு நீங்கள் இப்போ எங்களுடைய கெசட் நோட்டிஃபிகேஷனை பார்த்தீங்கன்னா NVQ 3 அல்லது 4 உள்ளவர்கள், அதாவது வந்து உங்களுடைய என்ன துறை உங்களுக்கு தேவைப்படுகிறதோ அந்த துறைக்கு வந்து நீங்கள் ஜாயின் பண்ணக்கூடியதாக இருக்கும். மாத்தலையில் கேண்டி கோட்டுக்கு போகலாம். கேண்டி அங்கே போகக்கூடியதாக இருக்கும். நீங்கள் மாத்தலை என்னபடியா அருப்பள கோட்டுக்கு நீங்கள் அனுமதிக்கப்படலாம். நன்றி நன்றி. இன்னும் ஒரு அழைப்பு இருக்கிறது, பேசலாம். வணக்கம். வணக்கம். வணக்கம், யார் பேசுறீங்க? நான் பசறையில இருந்து நீலாஞ்சனி பேசுறேன். ஓகே, உங்களோட கேள்வியை கேளுங்க. பசறை ATI நிறுவனத்தினால் அந்த வழங்கப்படுற அக்கவுண்டன்சி கோர்ஸ் 2014 இருந்து நான் தொடர்ந்தா டிகிரி மற்றும் சான்றிதழ் வழங்கப்படுமான்றது என்னோட கேள்வி. AT கோர்ஸ் நீங்கள் வந்து தொடர்ந்து செய்து கொண்டே போகணும். அதாவது வந்து நீங்கள் 2016ஆம் ஆண்டு இந்த AT கோர்ஸில் நீங்கள் வந்து அனுமதிக்கப்பட்டு NVQ 5ம் 6ம் முடித்த பிறகு அதற்கு பிறகு நீங்கள் யூனிமோடெக்கு போக வேண்டும். அங்கே யூனிமோடெக்கில் போய் 2 வருடங்கள் நீங்கள் அங்கே படிப்பீர்களான இருந்தால் உங்களுக்கு பல்கலைக்கழகத்துக்கு அதாவது வந்து டிகிரி சர்டிஃபிகேட் நீங்கள் எடுக்கக்கூடியதாக இருக்கும். இன்னொரு கேள்வி கேளுங்க. இந்த அக்கவுண்டன்சி கோர்ஸ் செஞ்சா BCom BA அந்த மாதிரி டிகிரி கோர்ஸ் ஏதாவது செய்யணும்னு அவசியம் ஏற்படுமா? இல்லை, நீங்கள் அது வந்து உண்மையாக வந்து BCom என்ன தேவைப்படுகின்றது என்பதை பொறுத்து தான் உங்களுடைய டிகிரி வந்து வேறுபடுமே ஒழிய, ஆனால் நீங்கள் வந்து யூனிமோடெக்கு போவீர்களாக இருந்தால் அங்கே அக்கவுண்டன்சி கோர்ஸுக்குரிய உதவிகள் வந்து உங்களுக்கு பெறக்கூடியதாக இருக்கும். அதாவது வந்து டிகிரி சர்டிஃபிகேட் பெறக்கூடியதாக இருக்கும். அது 2 ஈக்குவலானு இல்லை, டிகிரி ஈக்குவல். ஆனால் வந்து ஒரு வேலைக்கு போய் அவங்க BComன்னு கேட்டாங்கன்னு சொன்னால் அதுக்கு இது வந்து கொடுக்கலாமோன்றது அந்த தொழிலையும் அந்த நிர்வாகத்தையும் பொறுத்து. ஆனால் கல்வி நடவடிக்கைகள் ஒரே மாதிரியாக இருக்கும். நன்றி இணைந்து கொண்டதுக்கு. நாங்கள் பேசிட்டு இருந்தோம் இந்த பிரதேச ரீதியாக மாவட்ட ரீதியாக இந்த மாதிரியாக இதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. இப்போ ஒரு தொழில்நுட்ப கல்வி உங்களுடைய தொழில்நுட்ப பயிற்சி நிலையங்கள் என்ன மாதிரி இருக்கிறது, அதனுடைய வசதிகள் தமிழ் பேசுகின்ற பிரதேசங்கள் எப்படி இருக்குது? உண்மையாக தொழில்நுட்ப கல்வி பயிற்சி திணைக்களத்தை எடுத்து பார்ப்பீர்களா இலங்கை முழுவதும் ஒரே மாதிரியாகத்தான் இருக்கின்றது. அது நேரம் வகுப்புகளை எடுத்து பார்த்தீர்களா இருந்தால் NVQ 5, 6க்குரியது வந்து ஆங்கில மீடியம், ஆங்கிலத்தில் நடைபெறும். அதாவது வந்து இலங்கையில் வடமாகாணத்தை எடுத்து பார்த்தீங்கன்னா யாழ்ப்பாணத்தில் இருக்கின்றது ஒரு கோட் வந்து, கீழ் மாகாணத்தை கிழக்கு மாகாணத்தை எடுத்து பார்த்தீர்களா அங்கே வந்து அம்பாறையில் இருக்கின்றது. அதே போல் எல்லா மாகாணங்களிலும் உள்ள கொட் வந்து ஆங்கில மொழி மூலம்தான் வந்து பயிற்சிகள் வந்து நடைபெறுகின்றன. அதை விட தொழில்நுட்ப கல்விகளில் உள்ள NVQ 3, 4 மற்ற விதமான வகுப்புகள் எடுத்து பார்த்தீர்களா இருந்தால் அது வந்து தமிழ் பிரதேசங்களில் தமிழ் மொழி மூலமும் மற்ற பிரதேசங்களில் சிங்கள மொழி மூலமும் நடைபெறுகின்றது. அதில் எந்தவித பிரச்சனைகளும் இல்லை. அது நாங்கள் பார்க்கல பயிற்சி சார் நடவடிக்கைகள் அதிகமாக பார்க்கப்படுகிறது இல்லையா? அதாவது
நோட்ஸ் எழுதிய அப்படி செய்கிற விஷயங்கள் ரொம்ப குறைவாக இருக்கும் போல. சாதாரணமாக பயிற்சிகள் அதிகமாக உண்மையாக பயிற்சி, அதாவது வந்து தொழிற்பயிற்சி தான் வந்து கூடுதலாக வழங்கப்படுகின்றது எப்பொழுதுமே. அது உண்மையாக தொழிற்பயிற்சி, அதாவது ஹேண்ட் இன் ஸ்கில்ஸ். அவர்கள் வெளியில் வரும்பொழுது அறிவோடு சேர்ந்து தங்களுக்குரிய பயிற்சிக்குரிய இது அறிவை பெற்றுக்கொள்ளக்கூடியது, அதாவது அந்த தொழில்நுட்ப கல்வி பயிற்சி திணைக்களம் வந்து வழங்குகின்றது. அதனால நாங்கள் பார்த்துருந்தோம், இந்த முதல்ல பேசிட்டு இருந்தோம், இந்த மனநிலை மாற்றம் அப்படின்றது வந்து பெற்றோர்களுக்கும் மாணவர்களுக்கும் கொண்டு வரப்பட வேண்டும் அப்படின்றதுக்காக நாங்கள் பல்வேறுபட்ட செயற்திட்டங்களை எங்களுடைய நிகழ்ச்சிகளூடாகவும் வழங்கிட்டு வரோம். அதுபோல் நாங்கள் இதுக்கு முன்னரும் கூட இந்த தொழிற்பயிற்சிகளுக்குரிய முக்கியத்துவம் அதிகமாக உணரப்பட வேண்டும் அப்படின்றதுக்காக பேசியிருந்தோம். பார்த்துட்டு இருக்கவங்களுக்கு இப்போ நீங்கள் எவ்வளோ காலம் இந்த தொழில் திணைக்களத்தில் கடமையாற்றி? 3 வருடங்களாக. 3 வருடங்கள். இந்த காலப்பகுதியில் இதற்கான வரவேற்பு எப்படி அதிகரிச்சிருக்கு? மக்கள் மத்தியில் இதை கொண்டு போகிறதுக்கான உங்களுடைய செயற்பாடுகள் எவ்வாறானதாக அமைந்திருக்கு? உண்மையாக பார்க்கும் பொழுது இப்பொழுது வந்து மக்களுடைய செயற்பாடு, அதாவது வந்து உயர்தரத்திலிருந்து 3ஆம் நிலை கல்விக்கு வரும் பொழுது பல்கலைக்கழகத்துக்கு போகிறதுக்கு வந்து தடையாக உள்ளவர்கள் தான் முந்தி வந்து இந்த தொழிற்பயிற்சி திணைக்களத்தை நோக்கி கொண்டு வந்தார்கள். ஆனால் இப்பொழுது வந்து அந்த நிலை மாறிக்கொண்டு வருகின்றது. அதற்கு காரணம் வந்து உண்மையாக இந்த தொழிற்துறை, அதாவது வந்து இந்த தொழிற்படை அணியில் வந்து ஜாயின் பண்ணுற ஆட்களுக்கு வந்து வேலை வாய்ப்புகள் உள்ளதாக இருக்கின்றது. அதாவது உலக ரீதியில் பெரும்பாலும் மத்திய நாடுகளில், மத்திய கிழக்கு நாடுகளில் வந்து வேலை வாய்ப்புகள் உள்ளதாக இருக்கின்றது. இலங்கையை பொறுத்தளவிலும் வெளியில் வரும்பொழுது அவர்களுக்கு வந்து வேலை வாய்ப்பு உள்ளதாக இருக்கின்றது. ஆகவே அப்படியானவர்கள் வந்து இப்பொழுது கூடுதலாக, அதாவது ஒரு சிறிய மனநிலை மாற்றம் உள்ளது, ஆனால் இன்னும் பெரிய ஒரு மனநிலை மாற்றம் உருவாக வேண்டும். அதாவது வந்து பெற்றோர் மத்தியிலும் அதே போல் மாணவர்கள் மத்தியிலும் ஒரு பெரிய ஒரு மனநிலை மாற்றம் உருவானால்தான் எங்களுடைய இந்த தொழிற்படை அணி வந்து மிகவும் ஒரு சிறப்பான ஒரு இதாக வந்து அமையும். அதுபோல் இதுக்குரிய தகவல்களை நாங்கள் பரிமாறிக்கொள்வதற்கு எங்களுடைய நிகழ்ச்சியில் நீங்கள் கலந்து கொள்வது ஒரு விதமாக இருக்குது. மற்றும் மறுபுறம் உங்களுடைய இணையதளம் மற்றும் உங்களோட ஃபேஸ்புக் முகவரிகளையும் வந்து நாங்கள் கொஞ்சம் இப்போதைய இளைஞர்கள் ரொம்ப அதிகமாக இந்த இணையதளங்களோடு இருக்கிறபடியா அது சம்பந்தமான விவரங்களையும் பார்க்கலாம். இணையதளம் வந்து www.dtet.gov.lk. இது இணையதளத்தை நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க. www.dtet.gov.lk அப்படின்ற வெப்சைட்டுக்கு போனீங்கன்னா அதில் விவரங்களை பார்க்கக்கூடியதாக இருக்கும். எல்லா விடயங்களும் அதில் எங்களுடைய டிடிடிக்குரிய இணையதளமும் இருக்கின்றது. ஆக அந்த இணையதளத்திலும் எல்லாவற்றையும் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. அதுபோல் இந்த ஃபேஸ்புக் முகவரி ஒன்றையும் நீங்கள் அதுக்குள்ள போயிட்டு பார்க்கலாம். டிடிடிக்குள்ளே போய் எங்களோட ஃபேஸ்புக் முகவரிக்கும் போகக்கூடியதாக இருக்கின்றது. அதே நேரம் இந்த பயிற்சிகளில் வந்து இணைந்து கொள்கின்ற மாணவர்களுக்கு இப்போ நாங்கள் ஒரு மெசேஜ் அப்படி இல்லாட்டி ஒரு செய்தியை வழங்கணும்னு சொன்னால் நீங்கள் என்ன மாதிரியாக இது மக்கள் மத்தியில் கொண்டு போயிட்டு இருக்கீங்க இது மாணவர்களுக்கு சொல்கிறதுக்கு இந்த விஷயங்கள்? அதாவது எங்களுடைய கரியர் கைடன்ஸ் ஆஃபீஸர்ஸ் இருக்கிறாங்க. அந்த ஆஃபீஸர்ஸுக்குள்ளாக பொதுவாக வந்து நாங்கள் எல்லா பாடசாலைகளிலும் வந்து இந்த ஒரு விதமான ஒரு பயிற்சி ஒரு நாள் பயிற்சியோ வந்து எங்களுடைய இந்த தொழில்நுட்ப கல்வி பயிற்சி திணைக்களத்தை பற்றி அதற்குரிய வகுப்புகள் எப்படி நடைபெறுகின்றது, எப்படியானவர்கள் இதில் அனுமதிக்கப்படுவார்கள், அப்படியானவர்கள் எங்களோட பிரச்சார நடவடிக்கைகள் எப்போவுமே, அதாவது வந்து O லெவல் முடிகிற காலத்திலும் A லெவல் முடிகிற காலத்திலும் நாங்கள் இப்படியான ஒரு பயிற்சி வகுப்புகளை, அதாவது வந்து ஒரு அறிமுகங்களை வந்து இலங்கையில் முழு இடங்களிலும் வந்து செய்கிறோம். அதுபோல் இந்த மாணவர்களுக்கான கட்டணங்கள் ஏதாவது இருக்குது? இல்லை, அதான் நான் சொன்னேன், இது வந்து முழுமையாக இலவசமானது. முழு நேர வகுப்புகள் வந்து முழுமையான இலவசமானது, முழு இலவச கல்வி தான் இங்கு நாங்கள் வழங்கப்படுகின்றது. அதே நேரம் பகுதி நேர வகுப்புகள், அதாவது வேலை செய்து கொண்டு இருப்பவர்களுக்கு மட்டும் மிகவும் சிறிய ஒரு, உண்மையாக வந்து இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் டெக்னாலஜி கோர்ஸ் எடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இது ஒரு மிக பிரபல்யமான கோர்ஸ் வந்து அதுக்கு வந்து ஒரு 2000 ரூபா தான் நாங்கள் வந்து இது செய்கிறாங்க. 2000 ரூபாய் ஒரு வருஷத்துக்கு எடுக்கிறாங்க. ஆனால் மட்டும் முழு நேர வகுப்புகள் முழுமையாக இலவசம். அதை விட குறைந்த வருமானம் உள்ளவர்களுக்கு ஒரு நாளைக்கு 50 ரூபா, அப்படி ஒரு மாதத்துக்கு 1000 ரூபாயும், அதை விட அவர்களுக்கு பிரியாண புகையிரத சீட்டுகளும் வந்து வழங்கப்படுகின்றது. அதனிடம் பேசரி என்று ஒரு வருடத்திற்கு ஒரு முறை ஒரு கோர்ஸுக்கு ஒருக்கா 2500 ரூபாயும் வழங்கப்படுகின்றது. முழுமையான இலவச கல்வி. இந்த முழுமையான இலவச கல்வி அப்படின்னு சொல்லியிருந்தோம். அதே நேரம் இந்த ஆர்வம் உள்ளவர்களுக்கு வந்து இதில் முழு நேர கல்வியை கற்கின்ற போது அதற்கான சில கொடுப்பனவர்களையும் கூட அரசாங்கம் வழங்கி கொண்டு இருக்கின்றதாக குறிப்பிட்டிருந்தீர்கள். வழங்க போகின்றது சில குறிப்பிட்ட வகுப்புகளுக்கு மட்டும், சில குறிப்பிட்ட பயிற்சிகளுக்கு மட்டும் வழங்குவதாக அரசாங்கம் இந்த முறைய இதுகளில் அறிவித்துள்ளது, பட்ஜெட்டில் அறிவித்துள்ளது. இன்னும் அது நடைமுறைக்கு வரவில்லை. மிக விரைவில் அடுத்த வருடம் நடைமுறைக்கு வரும்போது மாணவர்களுக்கு அதிலையும் பயன்பெறக்கூடியதாக இருக்கு. அதே நேரம் இந்த கோர்சஸ் பற்றி சொல்லையில வந்து சில பயிற்சி நேர்களை நாங்கள் கொஞ்சம் விரிவாக பார்ப்போம். இப்போ நீங்கள் சொல்லியிருந்தீங்க கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் சம்மந்தமாக, அதுபோல் என்னென்ன மாதிரியான வகுப்புகள் முழுமையான நேர வகுப்புகளாக தொடரக்கூடிய அதிகமான வாய்ப்புகள் இருக்கின்ற வகுப்புகள், குறிப்பாக தமிழ் பேசுகின்ற பிரதேசங்களில் இருக்கிறவங்க சாதாரணமாக இந்த கோர்சஸ் பற்றிய விவரங்களை வந்து ஒரு விரிவாக பார்க்கின்ற போது அதற்கான வரவேற்பினும் அதிகமாக இருக்கும். இல்லை, எடுத்து பார்த்தீங்கன்னா உண்மையாக வந்து விவசாயம், கால்நடை, அதை விட மெட்டல் லைட் இருக்கிறவரோட நாங்கள் பேசிட்டது சம்பந்தமான விவரங்களுக்கு வரலாம். வணக்கம்.
ஹலோ வணக்கம். ஹலோ வணக்கம், உங்களுக்கு யார் பேசுறீங்க? ஹலோ ஹலோ, யார் பேசுறீங்க? நாங்க 2ஆம் வருடம் சிவில் படிக்கிற மாணவன், யாழ்ப்பாணம் காலேஜ் ஆஃப் டெக்னாலஜில. ஓகே, உங்களோட கேள்வி? முழு நேர வகுப்பா பகுதி நேர வகுப்பா? நீங்க ஃபுல் டைமா பார்ட் டைமா? கேள்வி என்னவென்றால், இப்ப எங்களுக்கு வந்து NVQ சிஸ்டம் தான் இந்த கோர்ஸ் ஆரம்பிச்சது, பார்ட் டைம். இப்ப எங்களுக்கு இந்த 3ஆம் வருஷம் முடிவுல NVQ சர்டிபிகேட் கிடைக்குமான்றது எங்களுக்கு ஒரு சந்தேகமா இருக்குது. ஏனென்று சொன்னால், நாங்கள் வந்து இங்க HOD-யோட கரெக்டா அவர் சொல்றார், QMS சர்டிபிகேட் கிடைச்சாதான் அதுக்கு NVQ சர்டிபிகேட் எங்களுக்கு கிடைக்கும். ஆனா அந்த QMS சர்டிபிகேட் கிடைக்கிறதுக்கு இது வரைக்கும் டைரக்டரோ அடிஷனல் டைரக்டரோ ஒரு விதமாக அக்கறை எடுத்து செய்யணும் இல்லையா? அதுல திணைக்களம் ஒரு அசம்பந்தமா தான் அதை இன்னும் அதையும் ஒரு நடவடிக்கையும் எடுக்க வேண்டியது. இந்த திணைக்களம் வந்து உண்மையாக நடவடிக்கை எடுத்துக்கொண்டிருக்கின்றது. இப்பொழுது இந்த NVQ என்ற இந்த சிஸ்டம் வந்து தற்பொழுதுதான் அறிமுகப்படுத்தப்பட்ட ஒன்று. ஆகவே இந்த QMS வந்து கொடுக்கப்பட்டு அதற்கு பிறகு NVQ சான்றிதழ்கள் கொடுக்கப்படுவதற்கு நாங்கள் வந்து நடவடிக்கை எடுத்தப்படுகின்றோம். நீங்கள் வந்து பயப்பட தேவையில்லை. உங்களுக்கு நிச்சயமாக NVQ சான்றிதழ்கள் வழங்கப்படும். அதுக்குரிய நடவடிக்கைகள் எங்களால் எடுக்கப்பட்டு கொண்டிருக்கின்றன. ஆகவே நீங்கள் பயப்பட தேவையில்லை. இப்பொழுது 2ஆம் வருடத்தில் இருக்கிறீர்கள். 3ஆம் வருடம் முடியும் பொழுது உங்களுக்குரிய NVQ சான்றிதழ்கள் வழங்கப்படும் என்பதை நான் உறுதியாக கூறிக்கொள்ள விரும்புகின்றேன். அது பயப்படாமல் அந்த கோர்ஸ் இந்த மிகுதியை நீங்கள் தொடரக்கூடியதாக இருக்கும். அவருக்கு பயமாக இருந்தால் அந்த டிரெக்டர் அடிஷனல் டிரெக்டர் இருக்கக்கூடிய நடவடிக்கைகள் திணைக்களம் இதுக்கான நடவடிக்கை எடுக்கவில்லை என்றால் உறுதிப்பட தெரிவித்திருக்கின்றார். இது வந்து உறுதிப்பட தெரிவிக்கக்கூடிய பதவியில் இருக்கின்றவர் தான் மேலதிக பணிப்பாளர் நாயகம் எங்களோட இணைந்திருக்கிறாங்க. ஸோ அவங்களுடைய உறுதியை நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம். இன்னும் ஒரு அழைப்பு இருக்கின்றது. வணக்கம். வணக்கம். வணக்கம், யார் பேசுறீங்க? நிரஞ்சன் கேட்கிறேன். நிரஞ்சன், உங்களோட கேள்வியை கேளுங்க. நிரஞ்சன், என்னன்னா, யாழ்ப்பாணம் தொழில்நுட்ப கல்லூரியில பாரிய பிரச்சனைகள் நடப்பதாக நாங்கள் ஊடகங்கள் வாயிலாகவும் யாழ்ப்பாணம் பத்திரிகை வாயிலாகவும் அறிகின்றோம். அந்த பிரச்சனைக்குரிய முக்கியமான காரணமாக பணிப்பாளர் தான் இருக்கின்றார் என்பது ஊடகங்களுக்கு கூட தெரியப்படுத்தப்பட்டிருக்குது. ஆனா இன்று வரையும் திணைக்களம் வந்து யாழ்ப்பாணத்தில் இருக்கிற ஒரே ஒரு சொத்தான இந்த தொழில்நுட்ப கல்லூரியை முன்னேற்றுவதற்கு இந்த பணிப்பாளருக்கு எதிராக இந்த ஒரு நடவடிக்கையும் எடுத்ததாக இன்று வரையும் அறிய முடியவில்லை. திணைக்களம் என்ன நடவடிக்கை எடுத்திருக்கு? அலுவலக ரீதியான கேள்விகள் வந்து இங்கு விளையளிக்கப்பட மாட்டாது. அது வந்து அலுவலக ரீதியாக நாங்கள் வந்து அதை கருத்தில் கொள்வோம். இது வந்து உண்மையாக இங்கு நாங்கள் வந்திருப்பது வந்து இந்த பயிற்சி திணைக்களத்தினால எவ்வாறான வகுப்புகள் வந்து மாணவர்களுக்கு வழங்கப்படுகின்றது என்பதையும் அவர்கள் எவ்வாறான நன்மைகளை பெறுவார்கள் என்பதையும் இது ஒரு அலுவலக ரீதியான இதாக இருக்கின்றபடியால் இதற்கு நாங்கள் நடவடிக்கை எடுத்துக்கொள்வோம். அது சம்பந்தமான விவரங்களை நீங்கள் நேரடியாக அவர்களோட தொடர்பு ஏற்படுத்துகின்ற போது சம்பந்தமான விவரங்களை நீங்கள் தெரிவிக்கலாம். அதே நேரம் இந்த மாதிரியாக பிரதேச ரீதியாக இருக்கின்ற சில நடைமுறை பிரச்சனைகளை வந்து நீங்கள் எப்படி கையாளுறீங்க? இப்போ உங்களுக்கு எப்படி முறைப்பாடு செய்யலாம்? உங்களோட தொடர்பு சில நேரம் திணைக்களத்தில் மேலதிக பணிப்பாளராக இருக்கிறீங்க, மேல்மட்டத்துக்கு இந்த மாதிரியான பிரச்சனைகள் சில நேரம் வாரதும் குறைவாக இருக்கும் உங்கள்கிட்ட நேரடியாக. இல்லை, எங்களுக்கு எந்தவித பிரச்சனைகளும் எந்தவித மொழியிலுமே அவர்கள் அறிவிக்கலாம். ஆகவே எவ்வாறான பிரச்சனைகள் வந்தாலும் அதுக்கு உடனடியாக நாங்கள் நடவடிக்கைகள் எடுத்துக்கொண்டே இருக்கின்றோம். அப்படி நடவடிக்கைகள் எடுக்கும்போது சில நடவடிக்கைகள் வந்து எடுக்க கொஞ்சம் கால தேவைப்படுகின்றது. சிலர்கள் குறுகிய காலத்தில் எடுக்கப்படலாம். ஆகையால் எந்தவித பிரச்சனையும் எங்களால் எடுக்கப்படாமல் கைவிடப்பட்டதென்று இல்லை. ஆகவே எப்படியான பிரச்சனைகள் வந்தாலும் அதுக்கு நாங்கள் உரிய நடவடிக்கைகள் அந்தந்த வேலைகள் அந்தந்த நேரங்களில் எடுத்துக்கொண்டே இருக்கின்றோம். என்ன விதமாக இருந்தாலும் வந்து மாணவர்களின் கல்வி வந்து பாதிக்கப்படுவதில்லை. இப்போ யாழ்ப்பாண தொழில்நுட்ப கல்வியை எடுத்து பார்த்தீர்கள்னா அங்கே 1200 மாணவர்கள் வந்து படிக்கிறார்கள். அதனால் அந்த 1200 மாணவர்களும் பெரும்பாலான மாணவர்கள் தங்களுக்குரிய சான்றிதழை எடுத்துக்கொண்டு வெளியில் வருகின்றார்கள். அதாவது கல்வி நடவடிக்கை வந்து படைவதில்லை. உள்ளுக்குள்ள உள்ள பிரச்சனைகளுக்கு வந்து நாங்கள் அதுக்குரிய தீர்வு எடுத்துக்கொண்டே தான் இருக்கின்றோம். ஆனால் கல்வி நடவடிக்கைகளில் எந்தவித பாதிப்பும் ஏற்பட நாங்கள் விடுவதில்லை. அதாவது வந்து இது ஒரு இலவச கல்வி. ஆகவே இந்த இலவச கல்வியால் பெரும்பாலான மாணவர்கள் வந்து நன்மை அடைய வேண்டும். அதுதான் எங்களுடைய முக்கியமான குறிக்கோள். குறிப்பிட்ட காலத்தில் அந்த கோர்ஸ் முடிக்கணும், அது சம்பந்தமான விஷயங்களை பற்றி நாங்கள் பேசலாம். அந்த கோர்ஸ் டியூரேஷன், அந்த காலப்பகுதி, அதற்கான என்ன மாதிரியாக காலங்கள் எடுத்துக்கொள்கின்றார்கள் போன்ற விடயங்களை நாங்கள் பேசலாம். மக்கள் சேவையோடு எழுந்திருக்கின்றீர்கள். தொழில்நுட்ப கல்வி பயிற்சி திணைக்களத்தின் மேலதிக பணிப்பாளர் திருமதி ஜே கிருஷ்ணமூர்த்தி அவர்களோடு நாங்கள் பேசிட்டு
பேசிகிட்டு இருக்கோம். தொழில்நுட்ப கல்வியின் முக்கியத்துவம், என்ன மாதிரியான வாய்ப்புகள் இருக்கின்றது போன்ற விடயங்களை நாங்கள் பேசிகிட்டு இருக்கோம். அழைப்பில் 2 பேர் வந்திருக்காங்க, அவங்களோட நாங்கள் பேசலாம். வணக்கம். ஹலோ, வணக்கம். குட் மார்னிங். குட் மார்னிங். நான் வெட்டிகளோல இருந்து கதைச்சேன். ஓகே, உங்களோட பேர்? ஷக்கி. உங்களோட கேள்வியை கேளுங்கம்மா. நான் வந்து எங்களுக்கு லெவல் நர்சிங் அசிஸ்டன்ட் கோர்ஸ் செஞ்சேன். நான் என்ன கோர்ஸ்? நர்சிங் அசிஸ்டன்ட் செஞ்சுட்டு இருக்கிறேன். அப்ப இந்த நான் இன்னும் வேலைக்கு போகல. அப்ப இன்னும் ஃபாரின் அப்படி போய் வேலை செய்யலாமா? அது அந்த உங்களோட நிறுவனத்தான வந்து அந்த வேலைக்குரிய ஏற்பாடு செஞ்சு கொடுக்குறீங்களா? அதை பத்தி அறிகிறதுக்காகத்தான் கேட்டேன். நர்சிங் அசிஸ்டன்ட் கோர்ஸ் எங்க செய்தவா? எங்க செய்த நீங்க இந்த கோர்ஸ் எந்த டெக்னிக்கல் காலேஜ்ல? மெடிக்கலோட செஞ்சேன். நர்சிங் அசிஸ்டன்ட்ங்கள்ட்ட ஒரு கோர்ஸ் இல்ல, அதான் பிரச்சனை. நாங்க நர்சிங் அசிஸ்டண்டா என்ன கோர்ஸ் செய்தீங்க? என்ன கோர்ஸ் நீங்க செய்த? நீங்க நர்சிங் ஹாஸ்பிடல் இது எங்க பர்டிகுலர்ல எங்க செய்த? நீங்க பிரைவேட்டா செய்தீங்களா? ஓ, பிரைவேட்டா செஞ்சேன். அது நீங்க பிரைவேட்டா செய்திருக்கிறீங்க. ஆனா இது வந்து நாங்க வந்து தொழில்நுட்ப கல்வி பயிற்சி திணைக்களம் வந்து பர்டிகுலர் தொழில் எங்கட டெக்னிக்கல் காலேஜில் இந்த கோர்ஸ் இல்லை. ஆனால் நீங்கள் ப்ரைவேட்டாக செய்து உங்களுக்கு NVQ சான்றிதழ் கிடைத்ததா? நீங்கள் ப்ரைவேட்டாக செய்திருக்கிறீங்க. ஆனால் நீங்கள் எங்கட தொழில்நுட்ப எங்கட டெக்னிக்கல் காலேஜில் வந்து நன்றி. இது சம்மந்தமான, அதாவது தொழில்நுட்ப கல்லூரியில் இந்த மருத்துவ ரீதிகள் சம்மந்தமான நர்சிங் இல்லை, உண்மையாக வந்து இப்போ நாங்கள் வந்து கூடுதலாக தொழில்துறை, அதாவது வந்து ட்ரேட் செக்டர்ஸை தான் கூடுதலாக ஃபோக்கஸ் பண்ணுறது. அதே நேரம் மொழிக்கல்வி மற்றும் இது வந்து தோல் பதனிடல் அப்படியான கோர்ஸ்களும் இருக்கின்றன. அழைப்பில் இன்னும் ஒருவர் இருக்கார், பேசலாம். வணக்கம். ஹலோ. வணக்கம். வணக்கம். ஓகே, வணக்கம். யார் பேசுறீங்க? நான் நவாஸ் கலைக்கிறேன். நவாஸ், உங்களோட கேள்வி கேளுங்க. நவாஸ், நான் இந்த இது ஒரு நல்ல ஒரு சப்ஜெக்ட் இன்றைக்கு வந்தது. இன்னைக்கு நாட்டுக்கு தேவையான ஒரு விஷயம் எல்லாருக்கும். இந்த இன்றைக்கு பல இந்த பிரத்யேக தொழில்நுட்ப கல்லூரிகளும் இயங்கி வருகின்றன. அவற்றுக்கு இந்த NVQ அந்தஸ்து வழங்கப்பட்டிருக்கிறதா என்பதுதான் இந்த கேள்வி. பல என்ன தனியார் அது வந்து தனியார் இதுகளுக்கு சிலதுக்கு வந்து வழங்கப்பட்டிருக்கின்றது, சிலதுக்கு வந்து வழங்கப்பட இல்லை. உண்மையாக எங்கட அமைச்சு கீழே உள்ள ஒரு நிறுவனம் தான் இந்த NVQ சான்றிதழ்களை அங்கீகரிக்கப்படுறதை பற்றி பார்க்கின்றது. அது நீங்கள் வந்து அந்த ஜாயின் பண்ணப்படும் பொழுது, அதாவது வந்து ஒரு தொழில்நுட்ப கல்வி பிரைவேட்டானது ஒன்றுக்கு ஜாயின் பண்ணப்படும் பொழுது நீங்கள் கட்டாயமாக பார்க்க வேண்டும் இது வந்து TVCயால் அங்கீகரிக்கப்பட்டுள்ளதா இல்லையா என்பதை பார்த்து கொள்ள வேண்டியது உங்களுடைய கடமை. இப்போ பொதுவாக பார்த்தீங்கன்னா இப்போ பிரைவேட் யூனிவர்சிட்டிஸ் இருக்கு. உண்மையாக அந்த பிரைவேட் யூனிவர்சிட்டிஸ் வந்து UGCயில் யூனிவர்சிட்டி ஆஃப் கிராண்ட்ஸ் கமிஷனில் அங்கீகரிக்கப்பட்டதா இல்லையா என்பதை படிக்க போகும் எவரும் தாங்கள் அதை உண்மையாக தீர்மானித்துக் கொள்ள வேண்டும். அதே போல் தான் இந்த இதுவும், அதாவது வந்து பிரைவேட்டாக இருக்கிற காலேஜஸ் வந்து உண்மையாக TVCயால் டெக்னிக்கல் வொகேஷனல் எஜுகேஷன் கமிஷன் அந்த கமிஷனால அங்கீகரிக்கப்பட்டதா இல்லையா என்பதை பார்த்து கொள்ள வேண்டியது அவர்களுடைய பொறுப்பு. அதுபோல இந்த கால எல்லைகள் பற்றி நாங்கள் பேசலாம். சாதாரணமாக கல்வி பொதுத்தராதர சாதாரண தர பரீட்சை தோற்றி அவர்கள் அதில் வந்து ஜாயின் பண்ணுற போது எவ்வளவு காலம் எடுக்கும், 7க்கு பிறகு வந்து எவ்வளவு காலம் எடுக்கும், இதோடைய கால எல்லை இப்போ சாதாரணமாக சில பல்கலைக்கழகங்களில் நாங்கள் எட்ட பண்ணையில் ஒரு கோர்ஸ் டியூரேஷன் இருக்கும், முடிச்சு வெளியில் வரதுக்கு சில காலங்கள் அதிகரிக்கலாம். உங்களுடைய உண்மையாக தொழில்நுட்ப கல்வி பயிற்சி திணைக்களத்தில் எப்பொழுதுமே நாங்கள் இழுத்தடிப்பதில்லை. 6 மாதத்துக்குரிய வகுப்புகளும் உள்ளன, 1 வருடத்துக்குரியதும் இருக்கின்றது, 2 வருடத்துக்குரியதும் இருக்கின்றது. நேரடியாக NVQ 5-6க்கு, அதாவது வந்து அந்த ஆங்கில மீடியம் கொட்டுக்கு வந்து ஜாயின் பண்ணுவார்களாக இருந்தால் அந்த கொட்டில் வந்து 1.5 வருடத்திலிருந்து 2 வருடத்தில் அந்த வகுப்புகள் வந்து முடிவடைந்து அவர்கள் NVQ 5-6 சான்றிதழ்களை பெற்று வெளியேறக்கூடியதாக இருப்பார்கள். அதே நேரம் NVQ 3-4 உள்ள தொழில்நுட்ப கல்லூரிகளில் கொட்டுகளும் இருக்கின்றன. எல்லா கல்லூரிகளிலும் அவர்கள் இணையும் பொழுது பொதுவாக வெல்டிங், பிளம்பிங், மோட்டார் மெக்கானிசம், வுட் ஒர்க், லெத் ஒர்க் இப்படியானது 6 மாத வகுப்புகளும் உள்ளன, அதே மாதிரி 1 வருட வகுப்புகளும் உள்ளன. ஆகவே இவர்கள் வந்து NVQ 3 NVQ 4 அப்படியான சான்றிதழை எடுத்துக்கொண்டு வெளியில் போகக்கூடியதாக இருக்கும். உண்மையாக இப்படியான இந்த தொழிற்துறையில் உள்ளவர்களுக்கு, ட்ரேட் செக்டர்ஸில் உள்ளவர்களுக்கு உண்மையாக மிகவும் வேலை வாய்ப்பு அதிகமாக உள்ளது. ஆகவே 6 மாதம் 1 வருடம் முடித்தவர்கள் மத்திய கிழக்கு நாடுகளிலேயோ அல்லது இலங்கையிலேயோ பெரும்பாலும் வேலை வாய்ப்புகள் இலகுவாக பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கின்றது. அழைப்பில் 2 பேர் இருக்காங்க, நாங்கள் பேசலாம். வணக்கம். ஹலோ, வணக்கம். வணக்கம், யார் பேசுறீங்க? நான் ஹட்டன்ல இருந்து ரஸ்லா கதைக்கிறேன். உங்க கேள்வியை கேளுங்க ரஸ்லா. இங்க வந்து ஹட்டன் தொண்டமான் தொழிற்பயிற்சி நிலையத்துல வந்து NVQ level 4 IT செக்ஷன்ல கோர்ஸை வந்து கம்ப்ளீட் பண்ணியாச்சு. அதுக்கப்புறம்
மாதிரி எடுக்க சொல்லியிருந்தாங்க. அதையும் எடுத்தாச்சு. ஆனா இப்போ கவர்மெண்ட் சேஞ்சால அந்த தொழிற்பயிற்சி நிலையத்தை இப்ப வந்து நிப்பாட்டிட்டாங்க. சோ ஃபைனல் எக்ஸாம் வந்து எங்களால ஃபேஸ் பண்ண முடியல. அதுக்கு ஏதாவது சொல்யூஷன் கிடைக்குமா? சோ அதை முடிச்சதானே எங்களுக்கு சர்டிபிகேட் எங்களால எடுத்துக்கொள்ள முடியும். இல்ல உண்மையா எடுத்து பாத்தீங்கன்னா இந்த தொண்டமான் பயிற்சி நிலையம் வந்து இலங்கை எங்கட தொழில்நுட்ப கல்வி பயிற்சி திணைக்களத்துக்குள்ள இயங்குற இல்ல. இது வந்து ஒரு தனியார் நிறுவனம். ஆகவே இந்த தனியார் நிறுவனம் வந்து இந்த தனியார் நிறுவனத்திலிருந்து உங்களுக்கு NVQ4 சர்டிபிகேட் நீங்க எடுத்துக்கொண்டிருப்பீர்களா இருந்தால் உங்களுக்கு நீங்கள் அதற்கு பிறகு NVQ5க்கு வந்து எங்களுடைய தொழிற்கல்வி பயிற்சி திணைக்களத்தில் உள்ள எந்த ஒரு கல்வியிலும் இணையக்கூடியதாக இருக்கும். உங்களிடம் NVQ4 சான்றிதழ் இருக்குமாக இருந்தால் நீங்கள் எங்களுடைய எந்த ஒரு பயிற்சி திணைக்களத்திலும் நீங்கள் இணைந்து கொள்ளலாம். அதில் எந்தவித பிரச்சனையும் இல்லை. இலவசமாக முழுநேர கல்வி இலவசமாக இணைந்து கொள்ளலாம். ஆக NVQ4 சர்டிபிகேட் இருந்தால் இணைந்து கொள்ளலாம். இருப்பினும் NVQ4 சான்றிதழ் இல்லாவிடினும் அவர் NVQ4க்குரிய வகுப்பறையில் எங்களில் இணைந்து கொள்ளக்கூடியதாக இருக்கும். ஃபைனல் எக்ஸாம் இருக்கக்கூடியதாக இருக்கும். அழைப்பில் இன்னும் ஒருவர் இருக்கிறார். வணக்கம். வணக்கம். ஹலோ வணக்கம். வணக்கம். யார் பேசுறீங்க? உங்களோட கேள்வியை கேட்கலாம். கல்முனையில இருந்து சாத்திரி பேசுறேன். உங்களோட கேள்வியை கேளுங்க. என்னன்னா பார்மசி கோர்ஸ் சம்பந்தமா NVQ லெவல்ல ஒரு கோர்ஸ் ஒன்று ஸ்டார்ட் பண்ணிருக்காங்கன்னு சொல்றாங்க. இந்த மாதிரி பார்மசி சம்பந்தமா உண்மையாக எங்களோட தொழில்நுட்ப கல்வி பயிற்சி நாங்கள் எந்தவித கோர்ஸ்களும் ஆரம்பிக்கப்படவில்லை. இது வந்து உண்மையா இந்த பார்மசி கோர்ஸ் வந்து ஒரு தனியார் நிறுவனமாக இருக்கும் என்று நினைக்கின்றேன் நான். எங்களுடைய தொழிற்கல்வி பயிற்சி திணைக்களத்தில் உள்ள தொழில்நுட்ப கல்லூரிகளில் நாங்கள் எந்த விதமான பார்மசி கோர்ஸ்களும் இதுவரையில் ஆரம்பிக்கவில்லை. அதுபோல் நாங்கள் இந்த தொழில்சார் கல்விகள் பற்றி பேசியிருந்தோம். வெல்டிங், மோட்டார் மெக்கானிக், கன்ஸ்ட்ரக்ஷன் இன்ஜினியரிங், இந்த மாதிரி கோர்ஸஸுக்கு வந்து நீங்கள் அந்த கால எல்லையை பற்றி குறிப்பிட்டிருந்தீங்க. OL வந்திருந்தால் 6 மாத காலம், AL முடிச்சிருந்தா அதுக்கு என்னமா AL முடிச்சிருந்தா ஒரு வருடத்துல முடிந்து 5-6 எடுத்துக்கொள்ளலாம். ALோட இருக்கு. இப்போ ஒரு தொழில் பயிற்சி சம்பந்தமாக வருகின்றவர்கள் NVQ3 லெவலோட வெளியில போயிட்டு வேலையில் செய்யலாமா இல்லை 5-6 முடிக்கணும்? அவர்களை பொறுத்தது உண்மையாக NVQ5-6 என்றது ஒரு மிடில் லெவல் எக்ஸிக்யூட்டிவ் லெவலை விட கொஞ்சம் குறைவானது. ஆனா NVQ3-4 உள்ளவர்கள் வந்து கீழ் லெவல், அதாவது இந்த பிரமிட் எடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னதுன்னா அது வந்து கீழ் லெவலா இருக்கும். மற்றது மிடில் லெவல் டெக்னீஷியன்ஸா இருக்கும். யூனிவர்டெக்கு போனால் அது டிகிரி லெவலாக வந்திருக்கும். பொதுவாக NVQ3-4 உள்ள இந்த 6 மாதம் 1 வருட வகுப்புகளில் உள்ளவர்களுக்கு வேலை வாய்ப்புகள் அதிகமாக இருக்கின்றன. நீங்க சொன்ன மாதிரி இலங்கையிலும் சரி வெளிநாடுகளும் சரி வேலை வாய்ப்பு ஒரு 6 மாத பயிற்சி அல்லது 1 வருட பயிற்சியை நிறைவு செய்கின்ற அந்த NVQ சான்றிதழை வைத்திருக்கின்றவர்களுக்கு அதிகமான வரவேற்பு இருக்கின்றது. ஆகவே மாணவர்களுக்கு நாங்கள் சொல்லக்கூடிய ஒரு விஷயம்தான், பொதுவாக இந்த சிலருக்கு வந்து இந்த புத்தக கல்வியோ விளையாடி படித்த பரீட்சைகளுக்கு தோற்றுகின்ற கல்வியிலேயோ வந்து பெரிதாக ஆர்வம் இருக்காது. ஆனால் நீங்கள் ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி இந்த 3-4 லெவல் வந்து எந்த மொழியில் பின்பற்றலாம்? 3-4 அநேகமாக 3-4 வந்து தாய்மொழியிலான் வழங்கப்படுகின்றது. தமிழ் மொழி மூலம் இருக்கின்றது, சிங்கள மொழி மூலம் இருக்கின்றது. பெரும்பாலும் ஆங்கில மொழி மூலத்தில் 3-4 இருக்கிறது மிகவும் குறைவு. 3-4 தாய்மொழி மூலம் அவருடைய பயிற்சிகளை அவர்கள் ஏற்றுக்கொள்ளக்கூடியது பெறக்கூடியதாக உள்ளது. இலங்கை முழுவதும் உள்ள தொழில்நுட்ப கல்லூரிகளில் பெறக்கூடியதாக இருக்கும். அந்த விடயத்தை உங்களுக்கு மீண்டும் நாங்கள் ஞாபகப்படுத்துகிறோம். நாங்கள் அந்த NVQ இந்த லெவல் 3-4 செய்யக்கூடியவர்கள் வந்து கல்வி பொதுத்தர சாதாரண பரீட்சை அல்லது உயர்தர பரீட்சையில் தோற்றி அதில் சித்தி அடையாதவர்கள், அப்படியாடி வேறு கல்வியை மேற்கொள்ளணும் அப்படின்னு ஆர்வம் இருக்கின்றவர்கள் உங்களோட வாழ்க்கையில் ஒரு 6 மாத கால ஒரு வருட கால பகுதி இதற்காக செலவழிக்கின்ற போது பிற்பகுதியில் உங்களுக்கு வேலை வாய்ப்புகளை பெற்றுக்கொள்கின்ற சந்தர்ப்பங்களை இது வாய்ப்பாக அமையும். அது மாத்திரம் இல்லாமல் NVQ3-4 லெவலை முடிச்சுட்டு பிறகு பார்ட் டைமாக அதை நீங்கள் ஃபாலோ பண்ணலாம் இல்லையா? 5-6 வேலை வாய்ப்பு பெற்றவர்கள் பார்ட் டைமாக பயன்படலாம். அதோட இன்னொன்று நான் முக்கியமாக குறிப்பிட வேண்டும், இந்த தொழிற்படையில் இந்த இப்படியான தொழிற்துறையில் வந்து நாங்கள் வழங்கப்படும் பொழுது முக்கியமாக நாங்கள் சாஃப்ட் ஸ்கில்ஸ், அதாவது IT, ஆங்கிலம், அதே நேரம் லீடர்ஷிப், அப்படி என்டர்பிரினர்ஷிப் இப்படியானாலும் ஒருங்கிணைந்து தான் நாங்கள் வழங்குகின்றோம். தனியாக தொழிற்துறையை மட்டும் வழங்குவதில்லை. இதோட சேர்ந்து மெட்டல், அதாவது வந்து ஒரு முழுமையான மனிதனாக ஒரு முழுமையாக தொழிற்படையில் இணையக்கூடியதாக இலங்கையிலோ அல்லது வெளிநாடுகளிலோ அவர்கள் வந்து முழுமையாக இணையக்கூடியதாகத்தான் நாங்கள் இது வழங்குகின்றோம். அதாவது ஒரு தொழிற்பயிற்சிக்கு வருகின்றவர்கள் வந்து ஆங்கில மொழி அல்லது இந்த லீடர்ஷிப் கரியர் சம்பந்தமான விஷயங்களை கையாளக்கூடிய ஒரு வேறொரு விடயத்தையும் அவர்களுக்கு ஒருங்கிணைந்த, அதாவது வந்து ஒரு ஒருங்கிணைந்த கல்வியை தொழில்துறைக்கு தான் முக்கியம் அளிக்கப்படுகின்றது. அத்துடன் சாஃப்ட் ஸ்கில்ஸ், ஆங்கிலம்,
அதில் லீடர்ஷிப், என்டர்பிரினர்ஷிப் இப்படியான வாய்ப்புகளும் அவர்களுக்கு இந்த கல்வியில் வழங்கப்படுகின்றது. அது ஒரு முக்கியமாக நாங்கள் எங்களுடைய ஒரு முக்கியமான ஒரு இதாக நாங்கள் வழங்குகின்றோம். ஆகவே ஜனவரி 4ஆம் தேதி ஒரு வகுப்புகள் ஆரம்பமாக இருக்கின்றது. அதுபோல ஜூன் மாத பகுதியில் மற்றும் இந்த முறை சாதாரண தர பரீட்சை எழுதிய மாணவர்களுக்கான வாய்ப்பு இருக்கின்றது. நேரடியாக நீங்கள் தொடர்பு ஏற்படுத்தி மேலதிக விவரங்களை நீங்கள் பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். 071197111 திரையில் காணக்கூடியதாக இருக்கும் அந்த இலக்கத்தை 07119197111 இந்த இலக்கத்துக்கு அழைக்கலாம். இணையதள முகவரி www.dtet.gov.lk இந்த இணையதள முகவரிக்கும் சென்று நீங்கள் மேலதிக விவரங்களை பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். இந்த குறிப்பிட்ட குறுகிய நேரத்தில் நாங்கள் நிறைய விஷயங்கள் உங்களுக்காக வழங்கியிருந்தோம். மீண்டும் உங்களுக்கான வேண்டுகோள், இந்த மாதிரியான தொழில்நுட்ப கல்வி தொழில்துறையில் நீங்களும் இணைந்து திறனாளிகளாக எங்களுடைய மனித வலுவுக்கு இன்னும் வளத்தை மேம்படுத்தக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் என்ற ஒரு வேண்டுகோளை முடித்து நாங்கள் விடைபெறுகின்றோம். இந்த நிகழ்ச்சியில் இணைந்திருந்த தொழில்நுட்ப கல்வி பயிற்சி திணைக்களத்தின் மேலதிக பணிப்பாளர் நாயகம் திருமதி ஜே கிருஷ்ணமூர்த்தி, உங்களுக்கும் எங்களுடைய நன்றிகள். இணைந்திருந்த அனைவருக்கும் நன்றி கூறி விடைபெறுகின்றோம். நன்றி, வணக்கம்.